நம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜெபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பதிலை தருகிற தேவனா இருக்கிறார். பிள்ளைகள், நீங்கள் ஜூனியர் சர்ச்சுக்கு போகிற பிள்ளைகள் நீங்கள் போகலாம். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இங்கேயும் அநேகர் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் சொல்ல முடியும், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ ஜெப விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் தந்து கொண்டே இருக்கிறார், தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபத்தினால் எத்தனையோ ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்திருக்கிறோம். ஒருவேளை ஆமீன் சில ஜெப காரியங்களுக்காக நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அதற்கும் ஏற்ற வேளையிலே கர்த்தர் பதில் தர நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். இன்றைக்கும் ஜெபம் ஏன் தாமதமாக பதில் வருகிறது, ஜெபத்திற்கு ஏன் கர்த்தர் தாமதமாக பதிலை தருகிறார் என்ற தலைப்பின் கீழ், ஏன் ஜெபங்களுக்கு தாமதமான பதில் என்ற தலைப்பின் கீழ் சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 2:23 முதல் 25. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. இதுல நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய விண்ணப்பம், வேண்டுதல், இதுல நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் இந்த ஜெபத்திற்கு, இவர்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க 400 வருடம் எடுத்தது. 400 years, 400 வருடம் இவர்களுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கல. இந்த இடத்துல நீங்க நிறைய பேர் இருக்கலாம், நீங்க சொல்லலாம், நான் பல நாட்களாய் சில காரியங்களுக்காய் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு இன்னும் பதில் தரவே இல்லை. நான் பல ஆண்டுகளாய் சில காரியங்களுக்காய் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் தரவே இல்லை, ஏன் என்று எனக்கு தெரியல என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். அன்பானவர்களே, இங்கே சில காரியங்களை நாம் பார்த்து ஆராய போகிறோம். ஏன் ஆண்டவர் தாமதமாக பதில் தருகிறார்? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நம்ம சொல்ல வேண்டும். நம்முடைய தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அவர் ஜெபத்துக்கு தாமதமாய் பதில் தருகிறார் என்பதனால் அவரால் முடியாது, அந்த டைம்ல முடியாது என்று நாம் எடுக்க முடியாது. அவர் ஆல்மைட்டி காட், எல்ஷடாய், அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனா ஏன் என் வாழ்க்கையில சில ஜெபங்களுக்கு தாமதமாய் கொண்டிருக்கிறது? ஆண்டவர் இப்பொழுது தந்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுகிறது. இப்பவே அந்த ஜெபத்துக்கு பதில் தந்தால் ரொம்ப சௌரியமா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுகிறது. என் மனதுக்கு, என் மூளைக்கு அப்படி தோன்றுகிறது. ஆனா கர்த்தர் அப்படி செய்கிறது இல்லை. ஏன் அப்படி செய்யாம இருக்கிறார்? இந்த ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வாசித்தபடி 25ஆம் வசனத்துல இவர்கள் மேல் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, இவர்கள் மேல் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இவர்கள் மேல் உடன்படிக்கையும் இவர்கள் மேல் வாக்குத்தத்தமும் இருக்கிறது. ஆனாலும் நீங்க நல்லா அந்த வசனத்தை பாருங்க. என்றைக்கு இவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்களோ அதன் பிற்பாடுதான் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். உங்க மேல வாக்குத்தத்தம் இருக்கலாம், உங்க மேல திட்டம் இருக்கலாம், உங்க மேல பெரிய பெரிய நோக்கம் இருக்கலாம், உங்களுக்கு மேல பெரிய அபிஷேகம் இருக்கலாம், நீங்க பெரிய வரம் பெற்றவர்களா இருக்கலாம். ஆனா என்றைக்கு நாம் முழங்கால்களை முடக்கிறோமோ அன்னைக்கு தான் கர்த்தர் செயல்படுவார் என்பது இந்த வசனம் பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இவர்கள் மேல் பல ஆண்டுகளா இவர்கள் மேல் வாக்குத்தத்தம் இருக்கிறது. யோசேப்பு, இந்த சந்ததியை நம்ம மேலோட்டமா பார்த்தா இவங்க பெரிய தப்பு எதுவும் செய்யாத மாதிரி தான் தெரிகிறது. ஏன்னா யோசேப்பு தான் இவர்களை வர சொன்னான். இவர்கள் வெறும் 70 பேராய் போனார்கள். ஒரு வானத்தின் நட்சத்திரம் போல இந்த கூட்டம் வதவதன்னு பெருகிட்டு பார்வோன் ராஜா பயப்படுறான். இந்த கூட்டம் எழும்பி நம்மளை அடிச்சு நம்ம ராஜ்யத்துக்கு விரோதமா வந்துருவாங்களோன்னு பயப்படுறான். இது ஒரு சாதாரண ஒரு அடிமை கூட்டம். அவன் அன்னைக்கு உலகத்தை ஆண்டு கொண்டிருந்த ஒரு பெரிய வல்லரசு நாடு. அவன் பயப்படுகிற அளவுக்கு இந்த கூட்டம் அவ்வளவு பெரிய கூட்டமா மாறிடுச்சு.
கர்த்தர் அந்த அளவுக்கு இந்த கூட்டத்தை, இந்த இஸ்ரவேல் ஜனம் பெருகினது. ஆனால் இவர்களுக்கு மேல வாக்குத்தத்தம் இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா என்னைக்கு இவங்க நெருக்கப்பட்டாங்களோ அதுக்கப்புறம் தான் இவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஆண்டவருடைய ஒரு கிரியை அங்க நடக்குது. இதுல என்ன புரியுது அப்படின்னா, நம்ம மேல வாக்குத்தத்தம் இருக்கலாம், நமக்கு வல்லமை இருக்கலாம், நமக்கு வரம் இருக்கலாம், ஆனா ஜெபம் இல்லாத வரைக்கும் கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார் என்பது இந்த பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஜெபத்திற்கு வல்லமை இருக்கு, ஜெபத்திற்கு வல்லமை இருக்கு. இவர்களுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைச்சதா? கண்டிப்பா கிடைச்சது. என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பார்க்கிறோம், இவர்களுக்கு ஜெபத்திற்கு பதில் வந்தது. வாசிங்க, என்னாகமம் 20:16 வாசிங்க. கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம், அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இப்பொழுது நாங்கள் உமது எல்லைக்கு உட்பட்ட காதேஸ் ஊரில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் கானானுக்குள்ள பார்டர்ல வந்தாச்சு. அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. அவர்களுக்கு ஒரு தூதனை, ஒரு மோசையை ஆண்டவர் அவளுக்கு அனுப்பி அவங்க ஜெபத்துக்கு பதில் கிடைச்சு. ஆனா விஷயம் என்னன்னா, 400 வருஷம் ஏன் ஆண்டவர் எடுத்தார்? ஏன் அப்பா அவ்வளோ வருஷம் நீர் எடுத்தீர்? இந்த ஜனங்களுக்கு எந்த தப்பு செஞ்ச மாதிரி தெரியல, ஏன் 400 வருடம்? அல்லேலூயா. இதுல தான் ஆண்டவருடைய ஆழமான நிறைய காரியங்கள் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக நாம் வாசிக்கலாம், ஏன் ஆண்டவர் தாமதித்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே இதற்கான பதிலை அங்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமும் 16ஆம் வசனமும் நீங்க வாசிங்க. நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய், 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். இந்த சம்பவம் அநேகருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியாதவர்களுக்கு ஒரு விஷயம் கூட நான் சின்னதா ஷார்ட்டா சொல்றேன். ஆபிரகாம் ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பலி செலுத்தி அவர் அந்த பலியில பதிலுக்காக ஆண்டவர்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். வெயிட் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு நல்ல ஒரு தூக்கம் வந்துட்டு அவர் தூங்கிட்டார். தூங்கின பிறகு ஆண்டவர் அந்த சொப்பனத்துல ஆண்டவர் ஆபிரகாமோடு சில ஆழமான ரகசியங்களை பேசுகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆபிரகாம், உனக்கு இந்த தேசத்தை நான் தருவேன், ஆனாலும் உன் சந்ததியார் தங்கள் அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக அவர்கள் இருப்பார்கள். அங்கே 400 வருஷம் அவர்கள் உபத்திரப்படுவாங்க. அப்புறம் மிகுந்த பரிவாரத்தோடு இவங்க வருவாங்க. ஏன் 400 வருஷம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அதில் நம்ம வாசித்தபடி ஒரு காரியத்தை ஆண்டவர் அதில் சொல்கிறார். முதல் காரியம் என்னன்னா, எமோரியருடைய பாவங்கள், அக்கிரமங்கள் இன்னும் நிறைவாகவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எமோரியருடைய பாவங்கள் இல்லைன்னா அக்கிரமங்கள் நிறைவாகவில்லை. இந்த எமோரியர்கள் யார்? கானான் தேசத்துல வாழ்ந்த எல்லா ஜனங்களையும் ஒரே கூட்டமா சொல்லணும்னா எமோரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க உள்ளவங்க? இந்த கானான் பகுதியில் வாழ்றாங்க பாருங்க. அங்க ஒரு கிட்டத்தட்ட 7 விதமான கூட்டங்கள் அங்க இருந்தாங்க. அதுல எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, ஒரு அநேக இடத்துல பைபிள்ல கானானியர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக அவர்களுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்கறது இருந்தால், அவர்களுக்கு ஒரு முகவரி கொடுக்கறதா இருந்தால் அவர்களை எமோரியர்கள் என்று கூப்பிட்டாங்க. அல்லேலூயா. நீங்க ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே நீங்கள் அதை வாசிக்கலாம், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே அவர்களை பார்த்து, அந்த கானான் பகுதியில் இருக்க எல்லா ஜனங்களை பார்த்து எமோரியர்கள் என்று சொல்றாங்க. ஏன் எமோரியர்கள் என்று சொல்றாங்க? இந்த எமோரியர்கள் தான் முதல்ல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கானான்குள்ள வரும் பொழுது எமோரியன் 2 ராஜாக்கள், சீகோன், ஓக் போன்ற மிகப்பெரிய ராஜாக்கள் இவர்கள் எதிர்த்தார்கள். இவர்கள் சாதாரண மனிதர்கள், இவர்கள் ராட்சசர்கள். ஓகெல்லாம் 13 அடி உயரம் வளர்ந்திருந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்வளோ பெரிய ராஜாக்கள் அந்த தேசத்தை ஆளும்படியாய் அவங்க கீழே தான் தேசங்கள் இருந்தது. அந்த ராஜாக்கள் மிகுந்த பலமுள்ள ராஜாக்களா இருந்தார்கள். அதுபோல இந்த எமோரியர் பகுதி மிகுந்த பலமுள்ள பகுதியா இருந்ததுனால இந்த முழு கானான் பகுதியும் சில நேரத்தில் எமோரியர்கள் என்று வேதத்தில் சில இடத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த கானான்ல மொத்தம் 7 விதமான ஜனக்கூட்டம். முதல்ல இந்த எமோரியன் யார் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, நீங்க ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, காமின் மகன் தான் எமோரியன். காமினுடைய மகன். காமு யாரு? நோவாவுடைய பையன். அவனுக்கு காமினுடைய பையன் தான் இந்த கானான்.
இவனுடைய இந்த கானானுடைய குமாரன் தான் இந்த எமோரியன். ஹல்லேலூயா. கானான்ல மொத்தம் 7 கூட்டங்கள் இருந்தாங்க. எமோரியர்கள், கானானியர்கள், ஏத்தியர்கள், பெரிசியர்கள், ஏவியர்கள், எபூசியர்கள், கிர்காசியர்கள், இப்படி 7 விதமான கூட்டம் இருந்தது. இதெல்லாம் சேர்த்து ஒரே வார்த்தையா எமோரியர்கள் என்று சொன்னாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமே 400 வருஷம் உன்னுடைய ஜனம் எகிப்துல இருக்கும். காரணம் என்னன்னா 400 வருடம் கழித்து தான் நான் எமோரியரை அந்த தேசத்தை விட்டு, அந்த கானான் பகுதியை விட்டு, அந்த பாலஸ்தீன பகுதியை விட்டு நான் துரத்துவேன். காரணம் அவர்களுடைய அக்கிரமம் நிறைவாகவில்லை. இன்னொரு வார்த்தை சொன்னா, ஒரு டம்ளர்ல, ஒரு பெரிய டம்ளர்ல தண்ணி ஊத்துறது போல, ஒரு பெரிய ட்ரம்ல தண்ணி ஊத்துறது போல, அந்த தண்ணி இன்னும் நிறைஞ்சு வரல. அப்படி நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த அக்கிரமம் இன்னும் நிறைஞ்சு வரல. ஹல்லேலூயா. என்னைக்கு அந்த அக்கிரமம் அந்த டிப்பை, அந்த பாட்டமை தொடுதோ, என்னைக்கு அவருடைய அக்கிரமம் என்னுடைய சமூகத்தை வந்து தொடுதோ, அன்றைக்கு அவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுப்பேன். அந்த தேசமே அவர்களை கக்கி போடும் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனத்து வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த தேசமே அவர்களை கக்கி போட்டது வெளியே. அந்த தேசமே அவர்களை வெளியே துப்புனது. காரணம் என்னன்னா அவருடைய அக்கிரமம் நிறைவானது. ஹல்லேலூயா. சோ இதுல ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, ஆண்டவர் எமோரியர்களா இருந்தாலும், ஆண்டவரை அறியாத ஒரு ஜனக்கூட்டமா இருந்தாலும், அவர்கள் மனம் திரும்ப 400 வருடம் ஆண்டவர்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவங்க மனம் திரும்ப எத்தனை வருஷம் கொடுத்தார்? 400 இயர்ஸ் அவங்களுக்கு கொடுத்தார். அவங்க மோசே நியாயப்பிரமாணத்தின்படி வாழாட்டாலும், எல்லா மனிதனுக்கும் பொதுவாக ஒரு மனசாட்சி என்று உண்டு. பொதுவாக எது சரி தவறுன்னு தெரியும். அந்த ஒரு ஒழுங்குக்குள்ளே அவர்கள் வருவார்கள் என்று 400 வருஷம் ஆண்டவர் வெயிட் பண்றார். ஒருவேளை நான் நினைக்கிறேன், இவர்கள் மனம் திரும்பி இருந்தால் ஆண்டவர் வேற மாதிரியான திட்டங்களை வைத்திருப்பார், இவர்களை செயற்துறையில் வாழ வச்சிருப்பார். ஆனா ஆண்டவர் சொல்றார், 400 வருடம் இவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார். இந்த எமோரியர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த 7 விதமான பெரிய கூட்டங்கள் பயங்கரமான விக்கிரக ஆராதனை, பயங்கரமான வேசித்தனம், பயங்கரமான விபச்சாரம், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை மிக மிக கோபப்படுத்தின ஒண்ணு என்னன்னு சொன்னா, குழந்தைகளை பலி செலுத்துவார்கள். தங்களுக்கு பிறந்த முதல் குழந்தையை ஆசீர்வாதத்துக்காக பலி செலுத்துவார்கள் மோலேக் என்ற கடவுளுக்கு. அந்த மோலேக் என்ற கடவுள் ஒரு காளை போன்ற ஒரு தலை வைத்திருக்கும், கையில் முழுவதும் வெண்கலமா இருக்கும், கையை அப்படி நீட்டி வைத்திருக்கும். அதோட வயிற்று பகுதியில் ஒரு பெரிய துவாரம் இருக்கும், அதில் நெருப்பை போடுவார்கள். நெருப்பு போட்டு சில மணி நேரங்கள் கழித்து அந்த மோலேக் என்று சொல்ற அந்த வெண்கல சொரூபம் வந்து அப்படியே சூடாகும், கொதிக்கும். அந்த கொதிக்கிற கையில பச்சை பிள்ளைகளை கொண்டு வைத்து விடுவார்கள். இல்லைன்னா நேரடியாக அந்த நெருப்பு குளத்துக்கு எறிவாங்க. எதுக்குன்னு சொன்னா, அப்பொழுதுதான் அந்த கடவுள் அவர்களுக்கு அவங்க பிறந்த முதல் பிள்ளையை கடவுளுக்கு கொடுத்தா அவங்க தேசம் ஆசீர்வதிக்கப்படும். இதனால அந்த மழை கரெக்டா பெய்யும், நமக்கு வருமானம் வரும், ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி அவர்கள் அப்படி செய்தார்கள். எந்த குடும்பம் தங்கள் முதல் பிள்ளையை பலி செலுத்தலையோ அந்த குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. அந்த குடும்பத்துக்கு பல துன்பங்களை கொடுத்தாங்க. இப்படினால அந்த ஆண்டவருடைய சிந்தையில மிகுந்த கோபத்தை உருவாக்கினது இந்த ஒரு விஷயம். அவருடைய விக்கிரகாராதனை, வேசித்தன ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த குழந்தைகளை பலி செலுத்துற காரியம் ஆண்டவருக்கு ரொம்ப கோபத்தை கொண்டு வந்த. ஆண்டவர் சொல்றார், 400 வருஷம் அவங்களுக்கு நான் டைம் கொடுக்கிறேன். இந்த 400 வருஷத்துல அவங்க திருந்தினால் அவர்களுக்கு அந்த தேசம் அவங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் என்னுடைய பிள்ளைகளை கொண்டு போவேன். ஆனா மனம் திரும்பட்டா அந்த தேசமே அவர்களை வெளியே கக்கி போடும். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அது என்னுடைய இடம். நான் அது என்னுடைய ஜனத்திற்காக ஆயத்தம் பண்ணி வைத்த ஆசீர்வாதமான ஒரு இடம், நான் பார்த்து வைத்த ஒரு அழகான இடம், அது செழுமையான ஒரு இடம், பாலும் தேனும் ஓடுகிற இடம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த இடம் ரொம்ப மோசமாக தான் இருக்கு. ஆனா திரும்ப இயேசு பூமியை ஆளுகை செய்யும் பொழுது முழு உலகத்திலும் மேன்மையான இடமாய் அந்த இடம் மாறும். ஹல்லேலூயா. அந்த இடத்த தலைநகரம் வச்சுதான் இயேசு 1000 ஆண்டுகள் இந்த பூமியை ஆட்சி செய்ய போகிறார். அன்னைக்கு நம்ம எல்லாம் எம்எல்ஏக்கெல்லாம் எம்பிக்கெல்லாம் ஆண்டவர் வைப்பார். என்ன ஊராமன் தான் வருது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்ம அந்த அன்னைக்கு பூமியில எல்லா தேசத்தை பார்க்கலாம், அந்த தேசம் ரொம்ப செழிப்பா இருக்கும். என்னைக்கு இயேசு ஆளுகிறாரோ. ஹல்லேலூயா. சரி போகட்டும். அப்போ அந்த தேசத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். ஆனா 400 வருஷம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார், அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் இஸ்ரவேல், இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வருது, அவங்க 400 வருஷம் மனம் திரும்பாம இருக்கிறதுக்காக
இவர்கள் இங்கே கடந்து 400 வருஷம் பாடுபடணுமான்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்க. அல்லேலூயா. எப்படி பாஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா, நானும் எனக்கு இந்த யோசனை வந்தது. ஆமாவா இல்லையா? எல்லாருக்கும் வந்திருக்குமே. 400 வருஷம் இந்த எமோரியலுடைய பாவம் அக்கிரமம் நிறைவாகிறதற்கு இவர்களையா 400 வருஷம் இங்கே கிடந்து அடியோலப்படணும் இந்த எகிப்தில் கிடந்து? அதற்கும் நம்ம ஆண்டவர் எதையும் காரணம் இல்லாமல் செய்கிறவர் அல்ல. அவர் எல்லாம் ஒரு விஷயம் செய்கிறான், அதில் 1000 விஷயம் இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம என்னைக்கு அதை விசுவாசிக்கிறோம். அப்போ ஒரு பக்கம் இவர்களுடைய அக்கிரமம் நிறைவாக ஆண்டவர் காத்து கொண்டிருந்தார். இன்னொரு பக்கம் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? நீங்கள் அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கே அந்த திட்டத்தை வெளிப்படுத்தினார். என்ன தெரியுமா? இந்த எகிப்தில் இருக்கிறாங்க பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இவர்களை ஒரு பக்கம் உருவாக்கி கொண்டிருந்தார் தன்னுடைய திட்டத்திற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பக்கம் இவர்களுடைய அக்கிரமம் நிறைவாக காத்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் அந்த தேசத்துக்கு இவங்க போய் சேரணும். அதற்கு இவர்கள் தகுதி உள்ளவர்களாய் மாற இவர்களை ஆண்டவர் உருவாக்க ட்ரை பண்ணினார். அது ஆபிரகாம்கிட்டே ஆண்டவர் சொன்னார். எப்படின்னா, நீங்க ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் அதுல 17ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 15. சூரியன் அஸ்தமித்து ஆறிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. சரி, இப்போ அங்க இருக்கிற மிருகங்களை பலி செலுத்தும்படியா ஆபிரகாம் அப்படி பிரித்து வைத்திருக்கிறார். பிரித்து வைக்கும் பொழுது நடுவுல என்ன போச்சா? அக்கினி ஜுவாலை போச்சு. அது ஓகே. அந்த அக்கினி ஜுவாலை என்பது அந்த உடன்படிக்கை அடையாளமா இருக்குது. இன்னொரு விஷயம் இதுல பார்க்கிறோம். எரிகிற ஒரு சூளையை, புகைகிற ஒரு சூளையை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு காட்டுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. புகைகிற ஒரு சூளை. இந்த சூளைன்னா அது வந்து ரொம்ப ஹீட்டான ஒரு பானை. ஆங்கிலத்தில் ஃபயர் பாட்னு போட்டிருக்கு. ஒரு சூடான ஒரு பானை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு காட்டுறார். இது எதை காட்டுகிறாருன்னு சொன்னா, இது ஆண்டவருடைய உருவாக்குற ஸ்டைல். அதுதான். நீங்க சில இந்த வட இந்தியாக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு பெரிய இது மாதிரி வச்சிருப்பாங்க. இங்கேயும் வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதுதான் அவன். அவங்களுக்கு மண்ணுனால செஞ்சு வச்சிருப்பாங்க. அது உள்ள சூடாக்குவாங்க. உள்ள அந்த நான் சப்பாத்தி எல்லாம் வச்சாங்கன்னா அது சூடாயிரும். வச்சுட்டு உள்ளே எடுப்பாங்க. நீங்கள் எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்க? எல்லாம் நிறைய சூழலை பார்த்துருக்கீங்க. அது உள்ள ஒட்டி வச்சாங்கன்னா அது அப்படி சூடாயிரும், அப்படி எடுத்துருவாங்க. அதுதான் அந்த சூளை. உள்ள ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இந்த சூளையில தான் இரும்பு போன்ற விஷயங்களை இரும்பு சூளை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆங்கிலத்தில் அயன் ஸ்மெல்டிங் ஃபர்னன்ஸ் நம்ம பார்க்குற ஒரு இடம். அது வந்து என்னன்னா, அது உள்ள இரும்பை போட்டு அதை சூடாக்கி அது ரொம்ப சூடான பிறகு அதை எடுத்து அடிக்கும்போது அது அதுக்கு அவங்க விரும்புகிற ஷேப்புக்கு அது வரும். அப்ப ஆண்டவர் சொல்றார், ஒரு பக்கம் எமோரியருடைய பாவம் நிறைவானாலும் இன்னொரு பக்கம் இந்த எகிப்து என்பது அவர்களுக்கு ஒரு சூளை. அல்லேலூயா. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நீங்க படிச்சு பாருங்க. அதுல மோசே அழகாக சொல்வார், அந்த சூளையை பத்தி பேசுவார். உபாகமம் 4:20. நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமா இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணி, உங்களை எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து என்ன பண்ணினார்? இருப்பு காலவாயிலிருந்து உங்களை புறப்பட. இந்த இருப்பு காலவாயின்னு சொன்னா அயன் ஸ்மெல்டிங் ஃபர்னன்ஸ், இரும்பை தயாரிக்கிற ஒரு இடம். அப்போ எகிப்து என்பது ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருந்தா, இரும்பை தயாரிக்கிற ஒரு இடமாக. ஒரு சூளை ரொம்ப சூடா எரியுது, ரொம்ப தீப்பற்றி எரியுது. அதுக்குள்ள இரும்பை போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சூடாக்குவாங்க. அப்போ அந்த இரும்புல இருக்கிற எல்லா தேவையில்லாத களிமும் வெளியே போய் அதை வெளியே எடுக்கும் பொழுது அது அப்படியே ரெட் கலர், ஆரஞ்சு கலர்ல அப்படியே கண்ணை கூசுற அளவில் அப்படியே வந்து நிற்கிறோம். அப்புறம் அதை அடிச்சு ஒரு ஷேப்பு கொண்டு வருவாங்க. அதுதான் எகிப்து. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல வைத்து கர்த்தர் அப்படிதான் அவர்களை உருவாக்கினார். அந்த உபத்திரம் என்பது, அந்த பாடு என்பது ஏதோ அவர்களை ஏதோ கஷ்டப்படுத்தணும் என்பதல்ல. அவர்களுக்குள்ள அநேக தேவையில்லாத களிம்புகள் இருந்தது. அந்த களிம்புகளை நீக்கி சுத்திகரிக்க 400 வருஷம் எடுத்தது. களிம்புகளை நீக்கி சுத்திகரிக்க எத்தனை வருஷம் எடுத்தது? ஹல்லேலூயா. அப்ப சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்ம சில காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, சில ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம எடுத்து இருப்பு காலவாய்க்குள்ள போடுவார், அயன் ஸ்மெல்டிங் ஃபர்னன்ஸ்குள்ள போடுவார். போட்டு என்ன செய்வார்? அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம தகுதியாகும்படியாக ஆண்டவர் நம்மை உருவாக்குவார். இந்த உருவாக்குற ப்ராசஸ் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். கேட்கக்கூடாத வார்த்தையை கேட்கணும்,
வாங்கக்கூடாத வழிகளை அடிகளை நம்ம வாங்க வேண்டியிருக்கும். நம்ம சரியா தான் செய்வான, நம்மளை தப்பா 4 பேர் சொல்லுவாங்க. எல்லா நெகட்டிவான காரியங்களும் நமக்கு நடக்கும். நம்ம உடனே என்ன செய்வோம்னா மற்றவர்களை நம்ம குறை சொல்லி கொண்டிருப்போம். நீங்க மற்றவங்களை குறை சொல்ல, நீங்க தான் ஜெபம் பண்ணீங்க, அதனாலதான் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யறார். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணாம அவர் சும்மா இருந்திருப்பார். நீங்க ஜெபம் பண்ணி அவர் ஆசை மூட்டி விட்டீங்க. இப்போ அவருக்கு என்னன்னா என் பிள்ளை எப்படியா ஆசீர்வதிக்கணும், அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியாய் மாறும்படியாய் இருப்பு காலவாய்க்குள்ள சிலவரை கர்த்தர் போடுகிறார். இந்த கால வேளையிலே நான் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், சிலர் இருப்பு காலவாய்க்குள்ள இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை சீக்கிரமாய் வெளியெடுத்து அவருடைய சித்தத்துக்காக உங்களை உருவாக்குவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு பக்கம் அவர்கள் போகிற தேசத்தை சுத்திகரிக்க விரும்புகிறார், இன்னொரு பக்கம் தம்முடைய ஜனத்தை சுத்திகரிக்கிறார். நம் தேவன் பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பக்கம் அவங்க தேசம் சுத்தமா இருக்கணும். என் பிள்ளைகள் அந்த தேசத்துல கால் வைக்கும் போது ஒரு அசுத்தம் அங்க இருக்கக்கூடாது. ஒரு விக்கிரகாராதனையோ, ஒரு வேசித்தனமோ, ஒரு குழந்தைகள் பலி செலுத்துகிற காரியமோ, ஒரு வேண்டாத கிரியையோ, ஒரு மேடையோ, ஒரு பலிபீடமோ, எந்த பாகாலின் கிரியையோ அந்த தேசத்தில் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்பி 400 வருஷம் அந்த தேசத்தை சுத்திகரிக்க எடுத்துக்கொண்டார். அதே 400 வருஷம் என் பிள்ளைகள் அங்க போகும் பொழுது அவர்கள் இந்த எகிப்தருடைய பல பழக்க வழக்கங்கள் அங்க கொண்டு போயிடக்கூடாது. அதே நேரத்தில் கானானுக்குள்ள பழக்க வழக்கங்களை அங்க கொண்டு போயிடக்கூடாது. நான் அவர்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட ஜீவன் உள்ள தேவன் என்பதை அவர்கள் அறிய வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு டைம் கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்கு டைம். ஆனா விஷயம் என்ன தெரியுமா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உருவாகவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணல, உருவாகவே இல்லை. உபாகமம் 9ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிங்க. உபாகமம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. உன் நீதி நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமாகவும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். ஹல்லேலூயா. கவனிச்சீங்களா? நீ ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னாலும் உனக்கு தரலப்பா, என் பேர் கெட்டக்கூடாதுன்னு தான் தந்தேன். ஹல்லேலூயா. நீ குட் பாய் அதனால உனக்கு இதை செய்யல, நான் உனக்கு டேடியா இருக்கனால செஞ்சேன். ஹல்லேலூயா. நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம்னு ஆண்டவர் சில ஜனங்களை பார்த்து சொன்னார். ஆனா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அந்த 3 பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களும் கண்ணீரும் தான் இந்த தேசத்தை உனக்கு தந்தது. நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்முடைய ஜெபத்திற்கெல்லாம் பதில் கிடைக்கலன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ சோர்ந்து போயிடும். ஆனால் ஜெபத்துக்கு ஒரு வல்லம் உண்டு, அது சந்ததிகளை பாதிக்கும். சந்ததிகளில் அது பாய்ந்து செல்லும். ஜெபத்துக்கு ஒரு பவர் உண்டு, அது ஒரு எலக்ட்ரிக் கரண்ட். அது என்ன செய்ய தெரியுமா, உங்க சந்ததிகளுக்குள்ள அது பாய்ந்து செல்லும். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த காலம் முடிந்து போகலாம், ஆனால் உங்க ஜெபத்துக்கு பவர் நிற்காது, அது பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஆபிரகாம் கண்ண முடியாச்சு, ஈசா கண்ண முடியாச்சு, யாக்கோபு கண்ண முடியாச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்றார், அவர்கள் மேல் வைத்த நான் அவர்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தான் நான் உன்னை இங்க கொண்டு வரேன். உன்னுடைய நீதி நிமித்தமும் உன்னுடைய இதயத்தின் உத்தம நிமித்தமும் செய்யல. ஒன்னு அந்த அந்த அங்க இருந்தாங்க பாரு, அந்த கானானிய கூட்டம், அந்த எமோரிய கூட்டம், அவங்க ஆகாமியம். இன்னொன்னு என் பிதாக்களுக்கு, என்னுடைய முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். அடுத்த 6ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் உன் நீதி நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்தரிக்க கொடார் என்பதை அறிய கடவாய். நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம். அடுத்த வசனம். நீ வனாந்திரத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினதை நினை, அதை மறவாயாக. நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இவ்விடத்தில் வந்து சேரும் மட்டும் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இவர்களை உருவாக்க 400 இயர்ஸ் எடுத்தது. இந்த ஜெனரேஷன் போட்டு அடுத்த ஜெனரேஷன் உருவாகுவாங்க, அடுத்த ஜெனரேஷன் உருவாங்க, 400 வருஷம் பார்க்கிறார். ஆனா என்ன நடந்ததுன்னா, இவர்கள் உருவாகல. இவர்கள் அங்க எகிப்துல இருந்து வெளியே வர்றாங்க, அதே மாதிரி தான் வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. இப்போ எகிப்துல இருந்து மறுபடியும் கானானுக்குள்ள போறாங்க,
அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. கானானுக்குள்ள போய் அங்க தேசங்களை சுதந்திரிச்சு அங்க இருக்கிறாங்க. அங்கேயும் அவர்கள் எந்த மாற்றமும் பெரிய அளவில் அவங்களுக்குள்ள நடக்கல. யாராவது ஒரு ஊழியக்காரர், ஏதாவது ஒரு எலியா மாதிரி ஒருவர் வந்து ஏதாவது ஒரு அற்புதம் செஞ்சு ஏதாவது ஒரு காரியம் நடந்தால் மட்டும் அந்த நேரம் மட்டும் 2 அந்நிய பாஷை பேசிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய வாழ்க்கை. காரணம், இவர்கள் உருவாக வேண்டிய நேரத்தில் சரியாக உருவாகவில்லை. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை உருவாக்க ஒரு டைம் கொடுக்கும்போது கரெக்டாக உருவாயிருங்க. அதுக்கப்புறம் அந்த டைம் கிடைக்காது. 400 வருஷம் இவர்களை கர்த்தர் உங்களை உருவாக்குற ஒரு டைம் வச்சிருப்பார். அந்த டைம்ல நம்ம உருவாயிரணும். ஹல்லேலூயா. அந்த உருவாகிற டைம்ல எதுவும் நம்ம வாழ்க்கையில மூவ் ஆகாது, எதுவும் நம்ம வாழ்க்கையில் நடக்காது, எல்லாம் அப்படியே அமைதியா இருக்கும். ஆனா அது நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம நிறைய பேர் என்ன நினைப்பானா, கர்த்தர் வந்தா அப்படியே கைவிட்டாரு. இல்லை, அது கர்த்தர் நம்மை உருவாக்குற ஒரு காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் ஏன் தாமதிக்கிறார் என்றால், நமக்கென்று வைத்திருக்கும் ஆசீர்வாதத்திற்கு நம்ம ஏற்றவர்களாய் நம்மை ஆயத்தம் செய்யவே கர்த்தர் தாமதிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உருவாக்குற நேரம் நீங்க உருவாக வேண்டும். அப்படி வலக்கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் என்னை உருவாக்குற காலத்துல நான் உருவாகணும். ஆண்டவரே, நீர் என்னை உருவாக்குற காலத்துல நான் உருவாக வேண்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆண்டவரே, ஹல்லேலூயா, நீர் என்னை உருவாக்குற நேரத்தில் நான் ஆண்டவரை உருவாகாமல் நான் இருந்து விடக்கூடாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல நான் இருந்து விடக்கூடாது. நீர் ஏதோ ஒரு காரியத்திற்காக தான் நீர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறீர். ஒரு பெரிய மேன்மையான திட்டத்திற்காகத்தான் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறீர். மோசையை 40 ஆண்டுகள் ஆண்டவர் உருவாக்கினார், ஒரு தலைவனாக அவன் உருவாக்கப்பட. யோசேப்பை 13 ஆண்டுகள் ஆண்டவர் உருவாக்கினார், ஒரு கவர்னராக ஆண்டவர் அவனை உருவாக்க. அப்போஸ்தலனாகிய பவுலை 3 ஆண்டுகள் அரேபிய பாலைவனத்தில் உருவாக்கினார், உலகம் எங்கும் சென்று சுவிசேஷத்தை சொல்லுகிற ஒரு பெரிய அப்போஸ்தலனாய் மாற. வானாதி வானங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து கூட மனுஷனாய் இருக்கும் பொழுது 40 நாட்கள் உபவாசத்தில் உருவாக வேண்டியது இருந்தது. ஆமென். நீங்களும் நானும் கண்டிப்பாய் உருவாகிற ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களோ 400 வருஷம், அதன் பிற்பாடு 40 ஆண்டுகள், கடைசி வரைக்கும் வந்த ஜனங்கள் உருவாகவில்லை. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை உருவாக்க காலம் வைத்திருக்கும் பொழுது நீங்க உருவாகுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவரை குறை சொல்றோம். உருவாகிற வேண்டிய நேரத்தில் கர்த்தர் நம்மை உருவாக்க அவர் நல்ல தேவனா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்னெல்லாம் நமக்குள்ள கர்த்தர் வேண்டாதவைகளை வைத்திருக்கிறார், பிசாசு வேண்டாதவைகள் வைத்திருக்கிறானோ, நம்முடைய சுயம் வேண்டாதவைகள் வைத்திருக்கிறோம், எல்லாவற்றையும் அவர் எடுத்து போட்டு நம்மை ஆயுதமாய் உருவாக்கி அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு பாத்திரமாய் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மை உருவாக்கும் பொழுது நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களை உருவாக்க ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கான ஆசீர்வாதத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிட்டார் என்று நீங்க புரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை இந்த இரும்பு களவாய்க்குள்ள போட்டு என்னை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சாச்சு. கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்கான நன்மைகளை அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சாச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய அக்கினி என்ன பண்ணுதுன்னா உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது, நீங்க அந்நிய பாஷை பேசும் பொழுது, நீங்க அபிஷேகம் பெறும் பொழுது, நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணும் பொழுது உங்க மேல ஒரு அக்கினி வருது இல்ல? நீங்க என்ன நினைச்சீங்க? அந்த அக்கினிக்கு வேலை என்ன? நம்ம எல்லாம் ஆராதனை பண்றோம், ஜெபம் பண்றோம், ஆவியில நிரம்புறோம். உங்க மேல ஒரு அக்கினி இறங்குது. அந்த அக்கினிக்கு வேலை என்ன? அது அக்கினி வேலை என்ன தெரியுமா? யாரோ சொன்னாங்க, கரெக்டா சொன்னாங்க, உங்களை சுத்திகரிக்கிற வேலை அது. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அக்கினி கொஞ்சம் சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா இருந்து, ஓ நான் யோவான் சாணக மாதிரி ஒரு ஃபீலிங் வர நமக்கு. நம்ம அதுக்கு நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த அக்கினி உங்களுக்குள்ள வந்த பிறகு அது உங்களை உருவாக்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, நீங்க நிறைய பேர் நான் சொல்லி கேட்டிருக்கேன், பாஸ்டர் என்னைக்கு நான் முழங்கால் போட ஆரம்பிச்சேன், அன்னையிலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு பாஸ்டர். அது வரைக்கும் நல்லதா இருந்தது. என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்து சர்ச்சுக்குள்ள வந்து நல்ல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சனோ அன்னைக்கு என் வாழ்க்கையில ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு.
விதவிதமான பிசாசெல்லாம் நான் வாழ்க்கையில் பார்க்குறேன் பாஸ்டர். ஒன்றும் இல்லை, உங்களுக்குள்ள ஒரு அக்னி அது உங்களை ஒரு சுத்திகரிப்பின் ப்ராசஸில் கூட்டிகிட்டு போகுது, ஒரு சுத்திகரிப்பு உங்களை கிரியையில் கூட்டிகிட்டு போகுது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆவியில் நிரம்புறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், அக்னி ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். அந்த அக்னி என்னதாங்க பண்ணுதுன்னா, உங்களுக்குள்ள ஏதோ கொஞ்ச நேரம் வந்துட்டு ஆராதனை முடிஞ்சோன்னு போகிறதில்ல, அது என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் இருக்கிறது வெளியே போன பிறகு உங்களை சுத்திகரிக்கிற ஒரு ப்ராசஸ்க்குள்ள அது கொண்டு போகுது. அது என்ன பண்ணுது, உங்களுக்குள்ள தேவையில்லாதெல்லாம் அந்த அக்னி சுட்டரிக்க விரும்புது. ஆனா சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அது புரியாம அந்த அக்னி அவர்களை அவித்து போடுறாங்க. இதுதான் நம்ம பண்ற தவறு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நம்ம ஆண்டவர்ட்ட அக்னி தாரும், அக்னி அபிஷேகத்தை தாரும். ஹல்லேலூயா. சீஷர்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இயேசு திடீர்னு அவங்கள விட்டுட்டு போயிட்டாரு. சரி, கதவு பூட்டிட்டாவது உள்ளே உட்காரலான்னு பார்த்தா திடீர்னு ஒரு நாள் அக்னி மேலே இறங்கிட்டு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில். ஹல்லேலூயா. அன்னைக்கு பிடிச்ச அவங்களுக்கு பிரச்சனை. அன்னைக்கு பிடிச்ச அந்த அக்னி அதுக்கு வேலையை அது செய்ய ஆரம்பிச்சது. எங்கே போனாலும் அடி, எங்கே போனாலும் இடி, எங்கே போனாலும் உத. ஹல்லேலூயா. என்ன செஞ்சாலும் தப்பு, என்ன பண்ணாலும் தப்பு. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, அவர்கள் அக்னி அவித்து போடாததுனால தான் அந்த அக்னி இந்தியா தேசம் வரைக்கும் பரவி வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த அக்னி அவர்கள் அவித்து போட்டிருந்தார், ரொம்ப கஷ்டம். அப்போ அக்னிக்கு வேலை என்னன்னா, அது என்ன செய்யறதுன்னா, ஏதோ கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்ப சந்தோஷமா இருக்கிறது என்பதல்ல, அது நம்மை ஒரு ப்ராசஸ்க்குள்ள, ஒரு சுத்திகரிக்கிற ஒரு காரியத்துக்குள்ள அது நம்மளை கூட்டிட்டு போகும். பாஸ்டர், இனி நான் அக்னி அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ண மாட்டேன் பாஸ்டர் அப்படின்றீங்களா? அதுதான் உங்க ஆசீர்வாதத்தின் ரகசியமே. ஹல்லேலூயா. அது என்ன செய்யுதுன்னா, உங்களுக்குள்ள அது உங்களை அக்னி நிரம்பும் பொழுது உங்களை என்ன பண்ணுதுன்னா, சில சூழ்நிலை வழியா அது அந்த அக்னி உங்களை கூட்டிட்டு போகும். ஆவியானவர்களை கூட்டிட்டு போகும். நல்லா நீங்க நோட் பண்ணி பாருங்க. நீங்க நல்லா ஜெபித்து நல்ல ஃபயரா இருக்கும் பொழுது உங்களுக்கு உங்களை சுத்திகரிக்கிற, உங்களுக்கு தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் உங்களை விட்டு நீக்குவதற்கான சில சூழ்நிலை வழியா உங்களை கொண்டு போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடு நமக்கு வந்துட்டுன்னு வைங்களேன், நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்துகிற எல்லா பாதைக்காக நம்ம முறுமுறுக்க மாட்டோம், மாறா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு தெரியும் அக்னி வேலையை ஆரம்பிச்சுட்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, என் வாழ்க்கையில் அக்னி வேலை ஆரம்பிச்சுட்டு பாசம் நடந்துட்டு தான் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த அக்னி நம்மை சுத்திகரிக்கிறது. இந்த அக்னிக்கு அப்படி ஒரு வல்லமை இந்த அக்னிக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ ஒரு பக்கம் கர்த்தர் நம்மை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் பண்ண, பலத்தின் மேல் பலன் அடைய, நம்ம மகிமையின் மேல் மகிமை அடையத்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தாமதிக்கிறார் என்பதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அதனால இது ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதிரி வச்சிருப்பார். ஏன் ஆண்டவர் பண்றாருன்னு தெரியாது, நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. இப்போ சிலவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது அவங்க நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் சில விஷயங்கள் ரொம்ப தாமதமாக இருக்கும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்க ஏதோ பெரிய பாவம் பண்ணியிருப்பாங்க, இப்படியெல்லாம் கெஸ் பண்ண முடியாது, அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஆமாம், எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. நம்ம அதை சொல்லவே முடியாது. அது ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் உரியது, ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் உரியது. நான் சில காரியங்களுக்கு இங்கே இல்லை, பொதுவாக சில இடத்துல இந்த கேள்விப்பட்டிருக்கிறேன். யார்ட்டையாவது போய் சில காரியங்களை சொன்னோன்னு வைங்களேன், உடனே அவங்க என்ன செய்வாங்க, நான் கேட்ட ஒரு விஷயம், ஒரு சகோதரி ஒருத்தவங்களை ஜெபிக்கிறவங்கள்ட்ட ரொம்ப போராட்டமாக இருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்கு, குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குன்னு அது சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த சகோதரி போன பிறகு இந்த கேட்ட சகோதரி இன்னொரு பக்கத்தில் இருக்க சகோதரி சொல்லுது, அது அவங்க ஏதாவது பாவம் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் அப்படி நடக்கு. அவங்க ஏதாவது பாவம் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் அப்படி. இது பாம்போல புலம்பிட்டு போயிருக்கு, இவங்க ஜெபம் பண்ணுவாங்கன்னு. இது பக்கத்தில் ஒரு ஆள்கிட்ட என்ன சொல்லுது, இவங்க ஏதோ பாவம் பண்ணியிருக்காங்க, அதான் அவங்களுக்கு நடக்குதான். இது நம்ம மூளையில் நம்ம புரிந்து வைத்திருக்க, அவ்வளோதான். அப்போ கர்த்தர் சில பேரை என்ன ப்ராசஸில் அவங்கள கொண்டு போய் அவங்களை எப்படி நமக்கு சொல்ல, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர, அதுவும் அவங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள காரியம் அது. ஹல்லேலூயா. அவங்க ஒருவேளை உண்மை ஆண்டவருக்கு அவங்க பிரியமாக இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் தாமதம் பண்ணுவார். காரணம் என்னன்னா, சில மகிமையான விஷயங்களுக்கு ஆண்டவர் அவங்களை உருவாக்கிட்டு இருப்பார், நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நமக்கு தெரியாது. சில மகிமையான காரியங்களுக்கு ஆண்டவர் அவங்களை உருவாக்கி தான் சில விஷயங்கள் ரொம்ப டிலே பண்ணிட்டே இருப்பார். அதனால
கர்த்தர் நம்மை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமும் பலத்தின் மேல் பலனும் மகிமை மேல் மகிமை அடையவும் கர்த்தர் நம்மை சில விஷயங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்திற்கு தாமதிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் ஆகியும் அவர்கள் பிற்பாடும் அவர்கள் உருவாகவில்லை. ஆண்டவர் சொன்னார், நீ அந்த தேசத்துக்கு போன பிறகு அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் நீ துரத்தணும்ப்பா, அங்க இருக்கிற எல்லா தேவையில்லாத நீ துரத்தணும்னு சொன்னா இவர்கள் அவர்களோடு போய் உடன்படிக்கை பண்ணி கொண்டாங்க. யாரோட? அங்க இருக்கிற அந்த கானானிய கூட்டத்தோட இவங்க போய் உடன்படிக்கை பண்ணிக்கிட்டு அவங்க பழக்க வழக்கங்களை இவங்க எடுத்து விடுவாங்க. இதனால பாருங்க, அவர்களுக்கு ஆசீர்வாதம் வந்த பிறகும் அது ஒரு ஆசீர்வாதமாகவே தெரியல. ஆமாவா இல்லையா? பைபிள் சரித்திரம் படிச்சவங்களுக்கு தெரியும். அவங்க கானானுக்குள்ள போனாங்க, ஆனா உண்மையாகவே அவங்க சந்தோஷமா ஆசீர்வாதமா இருந்தாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அங்க போன பிறகும் அவங்களுக்கு அதுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை அவங்களுக்கு வந்துட்டா இருந்தது. காரணம் என்னன்னா, உருவாக வேண்டிய நேரத்தில் என்ன செய்யல, சரியா உருவாகல. அங்க போய் ஆண்டவர் அவங்களுக்கு அந்த தேவையில்லாத விஷயங்களை அவங்களால ஒதுக்க முடியல, அவங்க அதை துரத்த முடியல. அவங்க கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டே இருந்தாங்க. கடைசியில் பாபிலோன் ராஜா வந்து அவங்கள சிறைப்பிடிச்சு கொண்டு போனா, திரும்ப ரோமர்கள் வந்து அவங்களை இது பண்ணாங்க. இன்னைக்கு பாருங்க, உலகம் எல்லாம் அவங்க சிதறடிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. அந்த தேசத்தை அவர்களால் சுதந்திரிக்க முடியல. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அந்த 400 வருஷம் ஒருவேளை அவர்கள் உருவாகி இருந்தால், சரியாக ஆண்டவர் விரும்புகிற திட்டத்துக்கு உருவாகி இருந்தால், இன்னைக்கு அந்த தேசத்துடைய நிலைமையும் வேற. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உருவாக்க சில காலங்களை தரும் பொழுது நல்ல ஜெபம் பண்ணி, நல்ல ஆவியில் நிரம்பி, நல்ல பிரதிஷ்டையா, நல்ல உபவாசத்தோடு இருந்து அந்த நாட்களை நீங்க உருவாயிருங்க. பிற்பாடு காலம் மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. அந்த நாட்கள் வந்து புலம்பிக் கொண்டிருக்காதீங்க, எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்க, எனக்கு ஒன்றும் செய்யல, ஆண்டவர் அப்படி அவங்களுக்கு செய்யற, இவங்களுக்கு செய்யற, எனக்கு செய்யல. இதெல்லாம் இல்லை. கர்த்தர் ஒவ்வொரு டைம் வச்சிருப்பார். மோசேக்கு 40 வருஷம் வச்சிருந்தார், ஆனா இயேசு வெறும் 40 நாளே உருவாயிட்டார். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு 13 வருஷம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட வருஷம் வச்சிருப்பார். ஹல்லேலூயா. ஆமா, அதனால அது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனவே அதுல நீங்க ரொம்ப தெளிவாக இருக்கும்படியாக ஆண்டவர் நாளில் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை எந்த காரியத்தில் உருவாக்குறாரோ அந்த காரியத்தில் நீங்க உருவாகி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்காக மகிமையான திட்டங்களை வைத்திருக்கிறார், மகிமையான யோசனைகளை வைத்திருக்கிறார், மகிமையான ஆழமான காரியங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் அதிலே உருவாகி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் நீங்க பார்க்கும் பொழுது நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போறோம்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் இவ்வளவு ஆண்டுகள் ஆண்டவர் கொடுத்தும் இவர்கள் ஏன் உருவாகல? அவர்களுடைய தவறுல இருந்து நம்ம சில காரியங்களை, ஒரு 4 காரியங்களை மட்டும் நான் கற்றுக்கொள்ள போகிறோம். இவ்வளவு வருஷம் கொடுத்து இவங்களால ஏன் உருவாக முடியல? வாட் இஸ் த ப்ராப்ளம்? அவங்களுக்குள்ள இருந்த அந்த பிரச்சனை தான் என்ன? அவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை தான் என்ன? ஏன் ஆண்டவர் அவங்களால இவ்வளவு காலம் கொடுத்து அவங்களால ஏன் உருவாக முடியல? இந்த அவர்கள் செய்த தவறுல இருந்து நிறைய காரியங்கள் நம்ம கற்று நாம் அதை செய்யாமல் நம்மை திருத்தி கொள்ள இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்போ யாத்ராகமத்தில் சொல்லாத ஒரு விஷயத்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றார். அதை தான் நம்ம முதல்ல வாசிக்க போறோம். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிங்க. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து, உங்களில் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட்டு எகிப்தின் நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அவர்களோடே சொன்னேன். அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் ரெண்டகம் பண்ணினார்கள். அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளி போடாமலும் எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை விடாமலும் இருந்தார்கள். ஆதலால் எகிப்து தேசத்தின் நடுவிலே என் கோபத்தை அவர்களிலே தீர்த்து கொள்ளும்படிக்கு என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். ஆகிலும் நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இப்போ இந்த 3 வசனம் ஓரளவு புரிஞ்சது? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றத பாத்தீங்களா? இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? யாத்ரா புஸ்தகத்தில் அது இல்லை. எகிப்தில் இருக்கும் பொழுது அவர்களுடைய விக்கிரகங்களை இவங்க ஆராதிச்சுட்டு இருந்தாங்களாம்.
யாத்திராகம புஸ்தகத்தில் நம்ம படிக்கும் பொழுது எப்படி தெரியுது? அவங்க ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாங்க, 400 வருஷம் டிலே பண்ணார் ஆண்டவர்னு நமக்கு புரியுது. நம்ம அப்படி நினைக்கிறோம். பாவம் அந்த ஜனங்கள் யோசேப்போட கூட்டமாக வந்தாங்க, இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறாங்க நமக்கு அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையாக நடந்தது என்னன்னா, எகிப்தில் இருந்துட்டு இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் அந்த எகிப்தியருடைய தெய்வங்களை இவர்கள் ஆராதித்து வந்தார்கள். எகிப்துடைய விக்கிரங்களை என்ன பண்ணாங்களா? இவங்க ஆராதிச்சுட்டு வந்தாங்களாம். ஆண்டவர் அந்த விக்கிரங்களை விட்டு விலகும்படி இவர்களுக்கு பல முறை எச்சரித்தார். அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். எகிப்து தேசத்தின் நடுவில் என் கோபத்திலே அவர்களை அங்கேயே அழித்து போடணும்னு அவர் முடிவு பண்ணார். ஒரு கட்டத்தில் எங்க வச்சு? வனாந்திரத்தில் நம்ம அழிஞ்சதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு என்ன நினைச்சாராம்? எகிப்திலேயே இந்த கூட்டம் திருந்தாது, இனி 400 வருஷம் கொடுத்தாச்சு, இனி இந்த ஆட்கள் என்ன பண்ண மாட்டாங்க, திருந்த மாட்டாங்கன்னா அதில் சொல்றாரு, என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். அங்கேயே வச்சு இவங்களை இது பண்ணி முடிச்சல அந்த ஜனக்கூட்டத்தை அப்படின்னு ஆண்டவர் நினைச்சாராம். ஆகிலும் என் நாமம் பரிசுத்த குலைச்சலாக கூடாதுன்னு சொல்லி அவர்களை அந்த தேசத்திலிருந்து நான் புறப்பட பண்ணினேன். யார் நாமம்? கர்த்தருடைய நாமம். கர்த்தர் இவங்க ஆண்டவர் யெகோவா தேவன் அல்லவா, இந்த யெகோவா தேவனே இவங்களை கொண்டு போட்டாருன்னு மற்ற ஜனங்கள் இவங்க ஆண்டவரை பற்றி சொல்லி ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக வேற வழி இல்லாமல் இவங்களை 400 வருஷம் கழிச்சு வெளியே கூட்டிட்டு வந்தார். அப்படின்னா இந்த ஜனங்கள் பிரச்சனை வரும்பொழுது மட்டும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவாங்க. ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு குழப்பம் வரும்பொழுது, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது, ஏதாவது ஒரு சோர்வு வரும்பொழுது மட்டும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவாங்க. மற்றபடி இவர்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே அந்த விக்கிரக ஆராதனை ஆசை உள்ள ஒளிந்து கிடந்தது. அதுதான் ஆண்டவர் 400 வருடம் இவர்களை எடுத்தது. ஹல்லேலூயா. அந்த இருதயத்தின் ஆழத்துக்குள்ள ஒரு பாவம் வெளியே பார்க்கும்போது நல்லதா இருக்குது, ஆனா இருதயத்தின் ஆழத்தில் இவர்களுக்குள்ள ஒரு பாவம் கிடக்குது. இன்னைக்கு காலை வேளையிலே நம்ம சில நேரங்களில் சில காரியங்களுக்கு ஆண்டவர் தாமதிக்கிறார் நினைச்சு கொண்டிருக்கிறோம். நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை நாம் உய்த்து ஆராய்வோம். என் இருதயத்தின் ஆழத்தில் என்ன இருக்கு? ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்ம என்ன, ஒரு வாரம் ஜெபம் பண்ணிட்டோம், 2 நாள் ஜெபம் பண்ணிட்டோம், அப்படியே நமக்கு ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு எஃபெக்ட் நமக்கு வரும். அப்படி நமக்குள்ள ஒரு எஃபெக்ட் வரும். ஹல்லேலூயா. என்ன பவுல் பேதுரு என்ன மாதிரி வர முடியுமா அப்படின்னு நம்ம என்ன. ஆனா இருதயத்தின் ஆழத்துல என்ன கிடக்கிறது என்பதை இந்த நாளில நீங்க ஆராய்ச்சி பார்க்கணும். இந்த செய்தி கேட்கும் பொழுது அந்த இருதயத்தின் ஆழத்துக்குள் ஆவியானவர் சில கிரியைகளை செய்வாராக. ஹல்லேலூயா. வெளிப்படையா சர்ச்சைக்கு வரும், வெளிப்படைய உபவாசம் பண்றோம், வெளிப்படைய எல்லாம் அந்நிய பாஷை பேசுறோம், எல்லாம் அக்கினி அபிஷேகம் எல்லாம் கரெக்ட் தான். ஆனா பிசாசு அந்த வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு கொண்டே இருக்கிறான். அவன் இருதயத்தின் ஆழத்துல ஒண்ணு கிடக்குடா, வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும் நம்ம என்ன ஆக்ஷன் போட்டாலும் அவனுக்கு தெரியும் இருதயத்தின் ஆழத்துக்குள்ள கிடக்கு, நான் தான் இருக்கேன். இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், எனக்கு அவனிடத்தில் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அவனுடைய காரியம் என்னிடத்தில் ஒண்ணுமில்லைன்னு சொன்னார். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? இருதயத்தின் ஆழத்துக்குள்ள இந்த ஜனங்களுக்குள்ள அந்த விக்கிரகமும் வேசித்தன ஆசையும் இவர்களுக்குள்ள மறைந்து கிடந்தது. இதுவே இவருடைய ஜெபத்திற்கு 400 வருடம் தாமதமானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை ஆராய்ந்து பார்ப்போம். இருதயத்தின் ஆழத்தில் என்ன இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் எல்லா பயத்தோடு நான் சொல்கிறேன், ஜிம்மி ஸ்வாகட் என்ற ஒரு தேவனுடைய மனுஷர், அவருடைய சபையில் 5 லட்சம் பேர் பெரிய பைபிள் காலேஜில் வச்சு நடத்தினார். பெரிய ஒரு இவாஞ்சலிஸ்ட். பில்லி கிரஹாம் இவாஞ்சலிஸ்ட் ஆகிறது முன்பாகவே ஒரு பிரபலமான ஊழியக்காரராக இருந்தார். பயங்கரமான அவருடைய பிரசங்கலம் பயங்கரமாக இருக்கும். அவருடைய சர்ச்சில் 5 லட்சம் பேர். ஒரு நாள் ஒரு நியூஸ் வருது, பேப்பரில் போடுறான், ஜிம்மி ஸ்வாகட் கையும் களவுமாய் விபச்சார பாவத்தில் பிடிக்கப்பட்டார். தன்னுடைய காரில் ஒரு வேசியை உட்கார வைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிற எவனோ ஒரு புண்ணியவன் போட்டு எடுத்துட்டான். விடுவானா அவன்? அவனுக்கு எங்கெல்லாம் கேப் கிடைக்குமோ எல்லா இடத்துலையும் போட்டு விட்டான். இப்போ மாதிரி கிடையாது, அப்போ சோசியல் மீடியா ஒன்றும் கிடையாது. அப்போவே அது காட்டு தீ மாதிரி பரவிச்சு.
போச்சு. 5 லட்சம் பேர் சபையை விட்டு வெளியே போனாங்க. அவருடைய பைபிள் காலேஜ் மூடப்பட்டது. எல்லா சபைகளையும் ஜிம்மி ஸ்வாகட் விழுந்து போனார் பிரசங்கம். அவர் தன்னுடைய சபையில் ஒரு பெரிய கூட்டத்தில் முன்பாக நின்று அழுது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார். எல்லாருக்கும் முன்பாக அழுது மன்னிப்பு கேட்டார். எல்லா ஊழியக்காரங்களும் அவரை போதுமே நமக்கு, நம்ம ஆட்களுக்கு இருக்காங்க அப்பா குறை சொல்லணும், அப்படி அவரை போட்டு அவருக்கு படத்தெல்லாம் போட்டு விழுந்துட்டான் ஊழியக்காரன் விழுந்துட்டான். ஒரு நாள் பில்லி கிரகாம்கிட்ட வந்தாங்க. பில்லி கிரகாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு 4 மைக் எடுத்துகிட்டு போனாங்க. ஜிம்மி ஸ்வாகட் விழுந்துட்டார், என்ன நினைக்கிறீங்கன்னு. அவர் சொன்னார். எல்லாரும் நினச்சாங்க, ஏன்னா பில்லி கிரகாம் அன்னைக்கு பிரபலமானார்னா அன்னைக்கு அவர் பெரிய பிரசங்கியார் தான். ஆனால் அவருடைய பேரை விட ஜிம்மி ஸ்வாகட் பேர் தான் பெருசாக இருந்தது. அவர் இருக்கிறதுனால இவருக்கு பேர் ரொம்ப பெரிய தெரியலை. எல்லாரும் நினச்சாங்க பில்லி கிரகாம் இதையும் ஒரு பெரிய சாக்கா எடுத்துட்டு, பார்த்தீங்களா ஆண்டவர் அடித்தார் அப்படி இப்படின்னு சொல்வார், ஏதோ எதிர்பார்த்தாங்க. ஜிம்மி ஸ்வாகட் சொன்னார், பில்லி கிரகாம் சொன்னார், ஜிம்மி ஸ்வாகட் ஒரு நல்ல போர் வீரன். அந்த போர் வீரனுக்கு ஒரு சின்ன காயம் பட்டிருக்கு. இந்த காயத்தை நான் ஆற்ற விரும்புகிறேனே தவிர அவனை வேதனைப்படுத்த விரும்பலன்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் திரும்பவும் ஜிம்மி ஸ்வாகட்டை மன்னிச்சார். மனிதர்கள் மன்னிச்சாங்களே தெரியல, கர்த்தர் அவரை மன்னிச்சார். கடைசி காலம் வரைக்கும் நல்லா ஊழியம் பண்ணி ஆண்டவருடைய ராஜ்யம் போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயின் ஆழம் ரொம்ப பயங்கரமானது. நான் ரொம்ப பயத்தோடு இருதயத்தின் ஆழம் ரொம்ப பயங்கரமானது. வெளியே நம்ம செய்கிறத பார்த்துட்டு நம்ம நம்மளை ஏமாந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இருதயத்தின் ஆழத்துக்குள் ஆவியானவர் கிரியை செய்ய நம்ம ஆவியில நிரம்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஆவியில நிரம்புறும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ கொஞ்சம் அப்படி புள்ளரிக்க மாதிரி இருக்கு, கொஞ்சம் அபிஷேகம் வருது, அது அல்ல. ஆவியானவர் உள்ள கிரியை செய்யணும். அனுதினமும் நீங்க வீட்டில் இருக்கும் பொழுது, நீங்க உங்க ஜெப அறையிலிருந்து நீங்க ஆவியில நிரம்பும் பொழுது, ஆவியானவர் உங்க இருதயத்தின் ஆழத்துக்குள்ள கிரியை செய்யும் பொழுது அங்க ஒரு கிரியை நடக்கும். பாருங்க, வேதம் சொல்கிறது, அந்த வேதத்தில் நம்ம பாடின பரிசுத்தவான்கள் பாடுகிறபடி, என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதும். ஹல்லேலூயா. பெர்க்மான் சாஹிப் பாடுகிற, என் ஜீவன் எல்லை எங்கிலும் ஜெப வீரன் என்று என்ன எழுதும். இருதயத்தின் ஆழத்துக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்யணும். கை தூக்கி ஆண்டவரை பார்த்து கேளுங்க, என் ஜீவன் எல்லை எங்கிலும் ஜெப வீரன் என்று என்னை எழுதும் அப்பா. ஆண்டவரே, என் ஜீவன் எல்லை எங்கிலும் என்னை பரிசுத்தம் என்று எழுத ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அவரமா சந்தனா ஹதியா தலரா கம்ப்ர வேண்டியாட்ட ஆவியானோட இருதயத்தின் ஆழத்துல கிரியை செய்யட்டும். ஆவியான இருதயத்தின் ஆழத்துல கிரியை செய்யும். உமக்கு பிரியம் இல்லாத ஏதாவது இருதயத்தின் ஆழத்துல கிடந்தா இன்னைக்கு ஆவியானவர் அதை எடுத்து வெளியே தூக்கி எறிவாராக. ரக்கபா சங்கர ஹந்தடபா, என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என்று எழுதும். நம்முடைய இருதயத்தை கிழித்து கேட்போம், என் ஜீவன் எல்லை எங்கிலும் என்னை ஜெப வீரன் என்று எழுதும். ஹல்லேலூயா. என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. என் ஜீவன் எல்லை சுத்தம் என எழுதோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா சுத்தம். ஆவியானவர் சரி இருதயத்தின் ஆழத்தில் கிரியை செய்கிறார். இருதயத்தின் ஆழத்துக்குள் இருக்கிற மறைவான இருள்கள் மாறட்டும். விட்டு கொடுங்க ஆவியானவருக்கு. ஜீவன் எல்லை எங்கே. ஆமாப்பா, இது பாடல் அல்ல, நம்முடைய இருதய வேதனையா ஜெபமாய் மாறட்டும். என் ஜீவன் எல்லை எங்கிலோ அப்படியே முடிந்தால் உங்கள் தலை மேல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உங்களோட ஜெபிக்க விரும்புகிறேன். ஆவியானவரே, என் ஜீவன் எல்லை எங்கிலும் என்னை பரிசுத்தம் என்று எழுதும்பா.
என் இருதயத்தின் ஆழத்துள்ள சென்று நீர்வே ஆண்டவரே கிரியை செய்யும்பா. கிராத்தனாரா கந்தனா ஷெட்டேனா கரமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சகரியா தீர்க்க தரிசனம் புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்கிறார், அந்நாளில் குதிரைகளின் மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று விலாசம் எழுதியிருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானைகள் பலிபீடத்துக்கு முன்பாக இருக்கிற பாத்திரங்கள் போல இருக்கும். ஹல்லேலூயா. அதாவது அன்னைக்கு கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படிங்கிற அந்த கல்வெட்டு ஆசாரியருடைய சிரசில் மட்டும்தான் வச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ல, ஒரு நாள் வரும், ஒன்றும் மதிப்பில்லாத அந்த குதிரைகளுடைய மணியில கூட கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று இருக்கும். ஜீவன் இல்லை எங்கிலும் என் தேசம் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்று. சாதாரண பாத்திரம் கூட கர்த்தருக்கு பயன்படுகிற பலிபீடத்தின் பாத்திரமா இருக்கும். ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்று இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் தாழ்மையா ஒரு காரியம் சொல்ல முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்த 90% அற்புதம், 90% அற்புதம் அவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகக்கூடாது என்பதனால தான். 90. நீங்க பைபிள் படித்தவர்கள் தெரியாதவர்களுக்கும் நான் சொல்றேன், நீங்க பைபிள் முழுவதும் படிச்சு பாருங்க. 90% மிராக்கிள் அவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகக்கூடாது தான் அமைதியா இருந்தார். சில காரியங்களை அவர் செய்தார். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகக்கூடாது என்று செய்கிற அற்புதத்தை விட மேலானது என்ன தெரியுமா? என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்று வெட்டு இருக்கிறதுனால அவர் சில அற்புதம் செய்வார் பாருங்க, அதுதான் மேன்மையானது. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்ற ஒரு முத்திரை வெட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் செய்கிற அற்புதமே மேன்மையானது. ஹல்லேலூயா. ஏதோ அவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சலா கூடாது. பரவ இவங்களை அழைச்சிட்டோம், பெந்தைகோஸ்காரராக இருக்காங்க, இவங்க வாழ்க்கையில தான் நடந்தனா கடைசியில் என்னதான் சொல்லுவாங்க, அவங்கள சொல்ல மாட்டாங்க. அப்படின்னு ஆண்டவர் செய்யற அற்புதம் அல்ல. என் பிள்ளையினுடைய ஜீவன் எங்கிலும் வீட்டெங்கிலும் அந்த பிள்ளை எங்க போனாலும் வந்தாலும் கர்த்தருக்கு பரிசுத்தம் ஒரு வெட்டு ஆவியில் இருக்கிறத கர்த்தர் பார்க்கும் பொழுது கர்த்தர் அந்த பிள்ளைக்கு செய்கிற மகிமை மேன்மை உயர்வு உங்களாலே நம்ப முடியாதுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு செய்ய நல்ல தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். கடந்த நாட்கள்ல எங்களுடைய குடும்பத்தில் ஒரு கடை திறப்பு விழா. ஹல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு நல்ல பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்க நிறைய ஊழியர்கள்லாம் பழக்க வச்சிருக்கிறாங்க. அவங்க எங்கள் குடும்பத்திலேயே வயசு குறைஞ்ச சின்ன பிள்ளைங்க நான் தான். பார்க்க அப்படி தெரியலன்னு சொல்றீங்க, வயசு குறைஞ்சது நாங்கள் தான். எல்லாரும் பெரியவங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனைவியுடைய ஒரு அண்ணன் ஒரு கடை திறந்துருக்கிறாரு, ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அதுக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொல்கிறார், நீங்கள் கடையை திறக்கணும். நான் சொன்னேன், அப்போ நான் கேட்க, நிசிக்கு அப்பா வருவாங்கல்ல? இல்லை, நீங்கள் திறங்க அப்படின்றாரு. எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாத ஊழியர்கள் கிடையாது. அவங்க பெரிய போகிற சபையும் பெரிய சபை. அதுபோல் எங்கள் குடும்பத்துலேயும் நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அப்போ ஏன் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனாலும் அவங்க ரொம்ப இது பண்ணி கூப்பிட்டதுனால நான் போனேன். அப்போ அங்கே போய் சில காரியங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தர் சில பேரை எப்படி, நான் ஆரம்ப நாட்களில் இந்த திருமணம் ஆன நாட்களில் இருந்த காரியங்களுக்கும் இப்போ ஆண்டவருடைய வாழ்க்கையில் சில விஷயங்களுக்கும் அநேக வித்தியாசத்தை நான் பார்க்கும் பொழுது, ஹல்லேலூயா, அவர்கள் எல்லாரும் ஆமென் ஸ்தோத்திரம், நான் ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் சொல்கிறேன். நாங்கள் கர்த்தருடைய ஊழியர்கள் எந்த ஒரு எண்ணம், எந்த ஒரு வெளிப்பாடு அவங்களுக்குள்ள எப்படியோ வந்துடுச்சு. அது எப்படி வெளிப்பாடுன்னு சொல்கிறத விட உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஏதோ ஊழியர் செய்கிறாங்க அப்படி இல்லை, இவங்களை கூப்பிட்டு சில காரியங்களை செய்தால் அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று எண்ணுகிற அளவுக்கு சில காரியங்கள். நாங்கள் அவங்கள்ட்ட ரொம்ப உட்காந்து ஆண்டவரை பற்றி ரொம்ப பேசினதும் இல்லை, ரொம்ப காரியங்கள் ஊழியத்தை பற்றி சொன்னதும் இல்லை. ஆனால் எப்படியோ அவர்கள் அதை அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அதனால நான் சொல்கிறேன், சில நேரங்கள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் சில லிஃப்ட் அங்கி தருவார்.
நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், நம்மளா அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில அற்புதம் செய்யணும். நான் ரொம்ப அதை விரும்புவேன், ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே ஏதோ உங்க நாமம் தூஷிக்கப்படக்கூடாதுன்னு செய்யற அற்புதம் இல்லை, என் வாழ்க்கையில ஜீவன் எங்கிலும் பரிசுத்த வெட்டு இருக்கிறதுனால நீர் சில கிரியை, அது மகிமையா இருக்குங்க, அது ரொம்ப மகிமையா இருக்கும் உங்க வாழ்க்கையில. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப இவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த முதல் ஆண்டவர் நீக்க விளிம்பின களிம்பு என்னன்னு சொன்னா, அந்த அசுத்தன்னு சொன்னா, இவங்க இருதயத்தின் ஆழத்துக்குள்ள ஒரு ஆசை உள்ள கிடக்குது. அது இவங்களை வெளியெடுத்து இவங்க போடவே இல்லை, கடைசி வரைக்கும் இவங்க வெளியெடுத்து போடவே இல்லை. ஹல்லேலூயா. அவங்க அது இது பண்ணவே இல்லை. நீங்க அந்த பைபிளில் நிறைய இடத்துல வாசிக்கலாம், அவங்க திரும்ப திரும்ப அதே அந்த பழைய எகிப்தையே தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னா, இருதயத்தின் ஆழத்துக்குள்ள அந்த ஆசை உள்ள கடந்தது அவளுக்குள்ள. தன்னுடைய இருதயத்தில் எகிப்துக்கு அவங்க திரும்பினாங்கன்னு வாசிக்கிறோம். ரெண்டாவதாக அவர்களுடைய வாழ்க்கையில் சில தாமதங்கள் வருவதற்கும் அவர்களுக்குள்ள சில மாற்றங்கள் ஆண்டவர் விரும்பின காரியம் என்னன்னா, யோசுவா 24 அதிகாரம் 14 வசனத்துல நீங்க பார்க்கலாம். யோசுவா 24:14 நீங்க பார்க்கும் பொழுது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். ஹல்லேலூயா. சோ இதுவும் அதே முந்தின வசனத்து சம்பந்தமா வருது பாருங்க. எகிப்துல தேவர்களை இவர்கள் சேவித்தார்களாம். நம்ம என்ன நினைக்கிறோம், எகிப்துல இருந்து இவங்க என்ன பண்ணாங்க, பயங்கரமா ஜெபம் பண்ணாங்கன்னு. எகிப்துல தேவர்களை சேவித்து அதே பழக்கத்தை எங்க கொண்டு வந்தாங்க, வனாந்திரத்தில் கொண்டு வந்தாங்க. யோர்தான் நதி தாண்ட வரைக்கும் அந்த பழக்கம் அவங்களுக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. இதுதான் சந்ததி சந்ததியை தொடர்ந்து வருகிற சாபம். ஹல்லேலூயா. நல்ல ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். சில பாவ பழக்க வழக்கங்கள் இருந்து, இது எல்லாருக்கும் நான் இது பண்ண விரும்பல, ஆனால் ஆண்டவர் இருதயத்தில் வச்சதுனால சொல்றேன், ஒருவேளை அப்படி ஏதாவது இருக்குமானால் நம்ம விடுதலை ஆயிரணும். ஹல்லேலூயா. நீங்க விடுதலை ஆகலைன்னா அது உங்க பிள்ளைகள் உள்ள பாஸ் ஆகும். இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கு சரியான உதாரணம். நீங்க நிறைய ஊழியங்களுக்கு போறீங்க, பார்த்துருப்பீங்க. அப்பா குடிகாரனா இருப்பா, பிள்ளை அதே வேலையை செய்வான். அப்பா பீடி பிடிக்கிறான், பிள்ளை அதே காரியத்தை செய்வான். பாவம் பாஸ் ஆகும் அடுத்த சந்ததிக்கு. நீங்கள் ஒரு பாவத்திலிருந்து விடுதலை பெறவில்லை என்று சொன்னால் அது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை பாதிக்கும். சில பாவ பழக்க வழக்கங்கள் நீங்க நினைக்கலாம், நான் ரசிக்கப்பட முன்னாடி நான் சொல்றேன், இது எப்படி எனக்குள்ள வந்ததுன்னு. அது ஒருவேளை உங்க பெற்றோர்கள் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறாமல் இருந்திருக்கலாம், அதனால தான் அது உங்களுக்குள்ள வந்தது. ஸோ இது சத்தியமான வார்த்தை, உண்மையான வார்த்தை. நிறைய இடத்துல நான் பார்த்ததும் பைபிளில் வாசிச்சதும், சில பாவ பழக்க வழக்கங்களை நம்ம விடுதலை பெறலை, அது நம்முடைய அடுத்த பிள்ளைகளுக்குள்ள பாஸ் ஆயிரும். அதுக்கு நம்ம விடக்கூடாது, நம்ம விடுதலை பெறணும். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவ பழக்க வழக்கங்களை விடுதலை பெறலை, அது அவங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்று அந்த யோர்தான் நதிக்கரையில போய் நிற்கிற வரைக்கும் அந்த பாவம் அவர்களை பின்தொடர்ந்து துரத்தி கொண்டு அழித்து கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. அப்போ இவர்களுக்குள்ள இருந்த இரண்டாவது காரியம் என்னன்னா, இவர்கள் எகிப்தினுடைய தெய்வத்தை ஏன் இவங்களை விடல, அதுல எப்படி என்னத்தான் இருக்கு, அதுல என்னத்தான் இருக்கு, இவ்வளோ பெரிய தேவன் சீனாய் மலையிலிருந்து பேசுற சத்தத்தை கேட்டுட்டு எங்களுக்கு பேச கேட்க முடியல, நாங்க எங்களை ஒன்றும் பேசணும்னா மோசை நீரே பேசணும் சொல்ற அளவுக்கு அந்த பெரிய காரியம் நடக்கு. ஆன பிறகு இந்த மக்களுக்கு இந்த குட்டி பிசாசுகளை விட முடியல. காரணம் என்னன்னா, இவர்களுக்குள்ள என்ன ஆழமா பதிச்சுட்டு என்ன தெரியுமா, 400 வருஷம் எகிப்துடைய செல்வ செழிப்பை பார்த்துட்டாங்க. 400 வருஷம் எகிப்துடைய செல்வ செழிப்பை பார்த்துட்டாங்க. இவங்க என்ன மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டுன்னா, இவங்கெல்லாம் இவ்வளோ செல்வ செழிப்பா இருக்கிறதுக்கு இந்த குட்டி பிசாசுகளை தான் காரணம்னு ஒரு வேத ஆராய்ச்சியாளர் சொல்றார். இவங்க எகிப்துல இருந்து வெளியே வரும் பொழுது எப்படி ராகேல் தகப்பனுடைய சொரூபங்களை கொண்டு வந்தாரோ அது போல சில சொரூபங்களை இவங்க கொண்டு வந்தாங்களாம். ஹல்லேலூயா. தூக்கிட்டு வந்தாங்களாம். எப்படி இருக்கு பாருங்க. அதுக்கு முந்தின நாள் நைட்டு தான் எகிப்தில் உள்ள எல்லா தலைப்பிள்ளைகளையும் ஆண்டவர் சங்கரித்து அவர் எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணியிருக்காரு. இவன் வரும்போது குட்டி பிசாசு கூட்டிட்டு வரான்.
ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு, யோசிச்சு பாருங்க. இவர்கள் வைத்திருந்தார். அதனால எங்கேயாவது மோசே ஆப்சென்ட் ஆயிட்டாருன்னா உடனே தூக்கி வச்சிருவான், நிப்பாட்டி உடனே நமஸ்தேன்னு. எப்படி இருக்கு இவங்களை வச்சு என்ன பண்றது? இவங்களெல்லாம் எப்படி? இதுக்கு மேல நமக்கு சில நேரங்கள்லாம் இதெல்லாம் இவங்களுக்கு தேவைதான் அப்படி தோணுது, இவங்க சில விஷயங்களை வாசிக்கும் பொழுது. ஹல்லேலூயா. என்ன தெரியுமா, உலக ஆசீர்வாதத்தை ரொம்ப மேன்மையா நினைச்சாங்க. கர்த்தர் இவர்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையான திட்டங்கள், ஆசீர்வாதங்கள், நித்தியம், இது எல்லாவற்றையும் விட உலக ஆசீர்வாதம் தான் பெருசு என்ற ஒரு எண்ணம் இவர்களுக்குள்ள இருந்தது. இதுதான் இவருக்குள்ள இருந்த இரண்டாவது களிம்பு. ஹல்லேலூயா. உலகத்துல கிடைக்கும் என்னமோ அந்த சொத்தும் காரும் பங்களாவும் வீட்டும் நிலமும், அதுதான் என்னமோ உள்ளது மாதிரியும், இந்த உலகத்துல எல்லா ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் குறுக்கு வழி உண்டோ அதனால தான் இவங்களுக்கு அந்த எகிப்து தெய்வத்தை விட முடியல. அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார் என்பதை நீங்க மறக்கவே கூடாது. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கு மேலாக உங்களுக்கு ஒரு மேலான கானானை, ஒரு நித்திய நகரத்தை, மனுஷ கைவேலை இல்லாத ஒரு வெள்ளி ஒரு பொன்னான தரையான ஒரு மகிமையான ஒரு வீட்டை உங்களுக்கு கட்டி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமையான காரியத்தை உங்களுக்காக செய்து கொண்டு இருக்கிறார். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் நினைக்கிறேன், அங்க ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. அவங்களுடைய மாமியார் திடீர்னு இறந்துட்டாங்க. அவங்க மாமியார் என்ன ஆயிட்டாங்க, திடீர்னு இறந்துட்டாங்க. இறந்த உடனே அந்த பிள்ளைகள்லாம் சுற்றி இருந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஏசப்பா, ஏன்னா அந்த ஆக்சுவலாக அவருடைய மாமியார் சொல்கிறது, அவங்க சின்ன வயதில் அந்த பிள்ளை அவங்களுக்கு அந்த பிள்ளைகள் பெற்று 3 பெண் குழந்தைகள், கணவர் இல்லை, 3 பெண் குழந்தை இந்த அம்மா தான் பார்த்துக்கணும். இந்த அம்மா திடீர்னு இறந்துட்டாங்க. திடீர்னு இறந்துட்டாங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு கிட்னியில் ஒரு பிரச்சனை, அந்த கிட்னி பகுதியிலையும் லிவர் பகுதியிலும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்ததுனால அந்த அம்மா அந்த வியாதியெல்லாம் இறந்துட்டாங்க. இந்த 3 பிள்ளைகளும் சுற்றி இருந்து ஒரே அழுக, ஒரே ஜெபம். ஏசப்பா, எங்களுக்கு எங்கள் அம்மா வந்தே ஆகணும், எங்களுக்கு அம்மா வேணும். ஏன்னா எங்களுக்கு அப்பா இல்லை, எங்கள் எதிர்காலம் என்ன ஆகுறது? 3 பெண் பிள்ளைகள் என்ன ஆகுறது? எங்களுக்கு எங்கள் அம்மா வேணும். இந்த பிள்ளைகள் முழங்கால போட்டு அழுது எடுத்து நடந்தது தெரியுமா? கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா உயிரோடு எழும்பிட்டாங்க. அல்லேலூயா. இந்த அம்மா உயிரோடு எழும்பி அந்த அம்மா சொல்றாங்க, எழும்பும் பொழுது அந்நிய பாஷை பேசிட்டே எழும்புறாங்களாம். அப்படி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசிட்டே எழும்புறாங்க. இந்த அம்மா சொல்றாங்க, என்ன பரலோகத்துக்கு போனேன், ஆண்டவர் அங்க நிறைய வீடுகளை வச்சிருக்காங்க, எவ்வளவு அழகழகான மாளிகைகளை வச்சிருக்காரு. இது பாரு, இது பேதுரு கட்டினது, இது பவுலு கட்டினது ஆண்டவர் சொல்றாரா. ஒவ்வொன்றா ஆண்டவர் காட்டி கொடுறாரு. ஆண்டவர் ஏன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தா அது பாதி வேலையில பாதியா நிக்குது அது. அப்ப இவங்க சொல்றாங்க, ஏன் ஆண்டவரே அப்படி சொல்லும்? ஆண்டவர் சொன்னார், இந்த பலவீனம் பிசாசு கொடுத்து உன்னை இந்த அழிவுக்கு கொண்டு வந்தது. இந்த வீடு வேலை முடிஞ்ச பிறகுதான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வருவேன். இப்போ உன் பிள்ளைகள் கூப்பிடுறாங்க, நீ போன்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது இந்த அம்மா அந்நிய பாஷை பேசி எழும்புனாங்க பாருங்க. அப்போ அந்த பழுதடைந்த கிட்னி புதிய கிட்னியா மாறி ஒரு புதிய ஜீவனோடு புதிய பலத்தோட அந்த அம்மா எழும்புனாங்களா. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இது திருநெல்வேலியில ஒரு பாஸ்டருடைய சர்ச்சு பேர் மறந்து போச்சு. அவர் சொன்ன சாட்சி, என் மாமியார் இப்போதான் இறந்தாங்க. அந்த மாமியார் 35-40 வயசு இருக்கும்போது ஒரு இறந்து போனாங்க அப்படி சொல்லி அவர் சொன்ன சாட்சி. அந்த அம்மா கடைசியில் 80-85 வயசு வரையும் உயிரோடு இருந்து அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா ஆண்டவருடைய ராஜ்யம் போனாங்க. கர்த்தர் நமக்காக மகிமையான காரியங்கள்லாம் செஞ்சு வச்சிட்டு இருக்கிறார். இந்த உலக ஆசீர்வாதத்தை விட மேலான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தரை எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த உலக ஆசீர்வாதம் தான் பெருசு என்கிற ஒரு களிம்பு இவங்களுக்குள்ள விட்டு மாறவே இல்லை. என்னதான் ஜெபம் பண்ணாலும் அது பாஸ்டர், அது 10,000 ரூபாய் கடன் இருக்காதானே செய்யுது. இந்த ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால இந்த உலகம் தான் பெருசு, உலகத்தின் செல்வம் தான் பெருசு, உலகத்தின் ஆசீர்வாதம் தான் பெருசு. நமக்கு தேவையானதை கர்த்தர் ஏற்ற வேளை நமக்கு தருவாருங்க. ஹல்லேலூயா. அதுக்கெல்லாம் நீங்க கெஞ்ச வேண்டியது, அழ வேண்டியது அவசியமே இல்லை. அவர்கிட்ட சொல்லி, அப்பா உங்களுடைய பிள்ளை உங்களுடைய நாமத்தினால் கேட்கிறேன், எனக்கு இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்யணும்னு கேட்டால் அவர் செய்யாமல் இருக்க போறாரு. ஹல்லேலூயா. நம்ம உரிமையோடு கேட்கலாம். நம்ம தகப்பன் எல்லா சொத்துக்கும் ஆஸ்திக்கும் அவர் அதிபதியா இருக்கிறார். பூமி அதனுடைய நிறைவு எல்லாம் அவருடையது. நம்ம உரிமையா ஆண்டவர் இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்யணும்னு சொல்லி கேட்டா அவர் இன்னைக்கா நாளைக்கே செய்ய போறார். அது ஒரு விஷயம் கிடையாது. இந்த உலகத்துல கர்த்தருக்கா சாட்சியா வாழ்றதாங்க கஷ்டம், ஆசீர்வாதம் வாழ்றது ஈஸி தான். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு சாட்சியா நின்று எல்லா பொல்லாத ஆவிகளை மேற்கொண்டு சாட்சியா நின்று அவருக்காக போராட்டங்கள் பாடுகளை சகிச்சு கடைசியில நித்தியம் போறோம்ல, அதுதான் கஷ்டம், அதுதான் சவால். ஒரு வீடு கட்டணும் பங்களா வாங்கணும் பெரிய அது சாதனை இல்லை இது. ஹல்லேலூயா. நம்ம ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய பிள்ளைகளையும் நீதியான பாதையில் நிப்பாட்டி நம்ம கண்ணை மூடுறோம் பாருங்க, அதுதாங்க சாதனை. ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்க அந்த ஒரு வெளிச்சம் அவங்களுக்குள்ள இல்லாத இருந்தது, அதுதான் அவளுக்குள்ள இருந்த இரண்டாவது களிம்பு. மூணாவது யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 16:6 வாசிங்க. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் நோக்கி, கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் என்பதை சாயங்காலத்தில் அறிவீர்கள். ஹல்லேலூயா. இது அடுத்த விஷயம். இந்த ஜனங்கள் வழியில போறாங்க, இவங்களுக்கு என்ன கிடைக்கல? சாப்பாடு கிடைக்கல, இறைச்சி கிடைக்கல. கரெக்டா சொன்னீங்க. என்ன கிடைக்கல? இறைச்சி கிடைக்கல. உடனே உட்கார்ந்து சண்டை போடுறதுக்கும் முறுமுறுக்கும் மோசைய டென்ஷன் ஏற்றியாச்சு. அதுல மோசேஸ் ஆரோனை சொல்றது எனக்கு அது நேற்று நான் அதை பல தடவை வாசிச்சிருக்கேன், உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கேன். ஆண்டவர் மோசே சொல்றாரு, உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தவர்னு இப்போ அறிவீங்கன்னு. அப்ப இவ்வளவு நாள் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எங்க 10 வாதைகள். எத்தனை வாதை? 10 வாதை. அதுல ஒண்ணு கடைசி உள்ளது பயங்கரமா இருந்தது. அது போக இவங்கள ஆண்டவர் அந்த பஸ்கா நாட்கள்ல அவங்கள வல்லமையா பாதுகாத்தார். கடல் 2ஆ புழக்கு, தண்ணியில மரத்தை தூக்கி போட்டா அது மதுரமா மாறுது, வானத்திலிருந்து மண்ணா உழுது. இது எல்லாம் முன்னாடி மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் போகுது. பார்வோன் சேனை உள்ள வரும்போது பெட்ஷீட் மூடின மாதிரி ஆண்டவர் மூடிட்டாரு. இதெல்லாம் பார்த்து இவங்களுக்கு புரியல, என்னது கர்த்தர் தான் எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்தான்னு புரியல. இப்ப இந்த இறைச்சி சாப்பிட்டு இவங்களுக்கு புரிய போகுது. மோசே சொல்றாரு, இப்போ நீங்க அறிவீங்க உங்களை ஆண்டவர் எகிப்துல இருந்து கூட்டி. எனக்கு இதை கொஞ்ச நேரமா உட்காந்து யோசிச்சு இது எப்படி அந்த அளவுக்கு இது மக்காவா இருந்த கூட்டம், அந்த அளவுக்கு என்ன கடல் பிரியதை யாரா பார்த்துருக்கோமா? நம்ம கடல் திறக்குது, புக்கு திறந்து மூடுற மாதிரி ஆண்டு மூடிட்டாரு. ஆனப்புறம் இந்த ஜனங்களுக்குள்ள என்ன வரல? கர்த்தர் செய்யல. இது ஏதோ மேஜிக் ட்ரிக், இது ஏதோ மேஜிக் ட்ரிக் மாதிரி இருந்திருக்கானு. ஹல்லேலூயா. அப்போ அற்புதம் எங்க தெரியுமா நடக்கணும்? நம்ம உள்ளத்துல நடக்கணும். முதல்ல கடல் திறக்கிறத விட பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? நம்ம கண்ணு திறக்கிறது தான். சில பேருக்கு பாருங்க, என் ஆண்டவர் பயங்கரமான அற்புதங்களை செய்வார். நான் ஒரு சொல்றேன், ஒருத்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அவங்க வீட்டில். அப்போ அவங்க ஒரு வீடு கட்டிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? வீடு கட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். அவர் கணவன் இல்லாமல் அந்த அம்மா ஒரு பிள்ளைய வச்சுட்டு இது பண்ணிருந்தாங்க. அப்போ வீடு கட்டிட்டாங்க. அப்போ நாங்கள் எல்லாம் போயிருக்கோம். நான் ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு தனியாக இருந்து ஒரு சம்பாதிச்சு ஒரு வீடு கட்டிட்டாங்களேன்னு. பரவாயில்ல பிள்ளை அப்படின்னா ஆச்சரியமா. தம்பி ஜோம் பண்ண என்னம்மா? அந்த முக்கில் தான் அந்த பிசாசு உட்கார்ந்துருக்கு. எந்த முக்கில்? அந்த முக்கில். ஐயோ, இவ்வளோ பெரிய நன்மை ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரா? இப்போ என்ன பண்ணுதான்? முக்கில் வந்து அது உட்கார்ந்துருங்க. ஏது? பார்த்த போன தாத்தா வந்திருக்கிறாரு. என்ன இது? எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப வெக்ஸ் ஆயிடுச்சு. என்ன இவங்க இப்படி எவ்வளவோ ஜெபம் பண்றோம், எவ்வளவோ காரியங்கள் இவங்க பார்க்குறாங்க, அற்புதங்களை பார்க்குறாங்க. ஆனாலும் அதான் நான் சொல்றேன், கடல் திறக்கிறது ரெண்டாவதுங்க, நம்ம கண்ணு திறக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை எவ்வளோ நல்லா வச்சு எவ்வளோ ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. இந்த பூமியில் உள்ள மற்ற ஜனங்களை பார்க்கறத விட கர்த்தர் எவ்வளவு நல்லா வச்சிருக்காரு தெரியுமா? இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் கடைசியில் வெறுத்து போய் இறைச்சி தானே கேட்க, 1 மாசம் இறைச்சி தவிர வேற எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு வச்சு தீட்டிட்டாரு. ஹல்லேலூயா. இவனுக்கு மூக்கு வழியை வெளியே சாடி, அப்பா இனி வேண்டாம்ப்பா, கண்ணெல்லாம் தள்ளி 1 மாசம் வேற எதுவும் நீ சாப்பிடக்கூடாது, இதுதான் சாப்பிடணும். இறைச்சி ஃபுல்லா நான்வெஜ் தான், 3 வேளையும் நான்வெஜ் தான், போ தின்னு. கடைசியில் இவனுக்கு கொமட்டி, ஐயோ கடைசியில் வேண்டான்னு ஆயிடுச்சு. ஆனா கர்த்தர் இவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அந்த மன்னா. ஹல்லேலூயா. அது 1 மாசம் இல்லை, அது 40 ஆண்டுகள் அவர்களுக்கு அது இருந்தது. ஹல்லேலூயா. அது போக உடன்படிக்கை பெட்டியிலும் அந்த மன்னா வைக்கப்பட்டது. அப்ப கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் தான் அது நிரந்தரமானது. மற்ற உலக காரியம் அது ஒரு கட்டத்துக்கு மேல அது திகட்டிரும், அது ஒரு கட்டத்துக்கு மேல அது போர் அடிச்சிடும். ஹல்லேலூயா. அப்ப இவங்களுக்குள்ள என்ன மூணாவது களிம்பு என்ன இருந்ததுன்னா அப்படின்னா, உடனே மறக்கிற தன்மை இவளுக்குள்ள இருந்தது. அது என்ன வியாதின்னு உங்களுக்கு தெரியல, பயங்கரமான பொல்லாத ஆவி இது. உடனே மறந்துடுவாங்க.
அப்போதான் செங்கடல் பிளந்து வந்திருக்கிறாங்க. 3வது நாள் முறுமுறுக்கிறாங்க தண்ணி இல்லைன்னு. அதுக்கப்புறம் அற்புதம் நடந்திருக்கு, ஏலியம்ல விழுந்து அப்புறம் தான் வெளியே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் முறுமுறுக்கிறாங்க. உடனே மறந்து போகிற தன்மைகள். ஹல்லேலூயா. இதனால தான் சொல்றது, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த நீங்க ஒரு டைம் வச்சுக்கோங்க உங்க ஜெபத்துல இருந்து. ஹல்லேலூயா. போகணுன்னு சீட்டை விரிச்சு ஆண்டவர்கிட்ட பாயிண்ட போட்டு, என்ன இந்த பாயிண்டை நிறைவேற்ற ஆண்டவரே, முடியும் போது பிரேப்பர் கிழிஞ்சு முதல்ல உட்கார்ந்து ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆண்டவர் எப்படியெல்லாம் உங்களுக்கு நன்மை செஞ்சிடும். ஏன்னா என்ன தெரியுமா, அது உங்களுக்கு திரும்ப அது மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகட்டு. ஹல்லேலூயா. இந்த மூளை அது என்ன மூளைன்னு தெரியல, தேவையில்லாததெல்லாம் மைண்ட்ல வச்சிருக்கு, தேவையானதெல்லாம் தூர மறந்துடுது நமக்கு. அப்ப என்னெல்லாம் ஆண்டவர் நமக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரோ உட்காந்து நன்றி அப்பா ஸ்தோத்திரம்ப்பா, நன்றி அப்பா ஸ்தோத்திரம்ப்பான்னு நான் சொல்றேன். ஒரு 1/2 மணி நேரம் கூட நீங்க அதுக்கு எடுங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்க பிரேயர் பண்ணி ஜெபம் பண்றீங்க இல்லையா, அற்புதம் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உடனே மறக்கிற தன்மை. எவ்வளவு அற்புதங்களை இவங்க பார்த்தாலும், கண்ணெதிரே நடந்தாலும் உடனே மறந்து போகிற, அது என்ன வியாதி? அம்னீசியாவா? இது ஒரு வியாதி சொல்லுவாங்களே, உடனே மறக்கிறது. அந்த ஒரு வியாதி. இது வியாதி, இது போராட்டம். பிசாசு உடனே மறக்க பண்ணிடுவான். ஆனா இவங்களுக்கு அங்க எகிப்துல சாப்பிட்ட வெங்காயம் மறக்கல, நேத்து பார்த்த கடல் மறந்துச்சு. ஆனா வெங்காயமும் இறைச்சி பாத்திரங்கள் அண்டை அது மறக்கல. இதுதான் அந்த பிரச்சனை. இது ஒரு போராட்டமாக, இது ஒரு பொல்லாத ஆவியுடைய செயலாக்கும். ஹல்லேலூயா. பயங்கரமான ஒரு அசுத்தாவி. இது என்ன பண்ணுதுன்னா, தேவையில்லாதெல்லாம் நமக்குள்ள ரெக்கார்ட் பண்ணிட்டு தேவையில்லாதெல்லாம் எடுத்துரும். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் சொல்றேன், தயவு செய்து 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். நீங்க ஜெபிக்கும் பொழுது, நீங்க தூங்கும் முன்பாக உங்க மூளையும் உங்களுடைய கான்சியஸ் அன்கான்சியஸ் மைண்ட் எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்க தூங்கணும். ஏன்னா நிறைய பிரச்சனைகள், நிறைய பிசாசுகள் ட்ரீம்ஸ் வழியா ஜனங்களை தாக்கி நான் கேட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ட்ரீம்ஸ் வழியாக பிசாசுகள் தாக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுக்குள்ள அது ஒரு பொல்லாத ஆவி. இவர் வந்திருக்கிற சூர்யாவுடைய ஃப்ரெண்டு வந்திருக்கீங்களா? வர சொன்ன நீங்க வந்திருக்கீங்களா? வந்திருக்காங்க. வெரி குட், சூப்பர். அன்னைக்கு எங்கள் சர்வேக்கு வந்திருந்தாங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்தது. கர்த்தர் அவர்களுக்கு ஒரு மாந்திரிகம் பண்ணி இது பண்ணிட்டாங்க பாருங்க. அந்த பிள்ளை ஆண்டவர் அவளுக்கு நல்ல ஒரு சுகம் கொடுத்தார். 2 வருஷம் கழிச்சு அவங்க எங்கெல்லாமோ போயிட்டு இங்கே வந்தாங்க. ஆண்டவர் நல்ல ஒரு சுகம் கொடுத்தார். இன்னைக்கு இங்கே வர சொல்லியிருக்கிற. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இது பிசாசு என்ன பண்ணுதுன்னா, நம்ம வாழ்க்கைக்குள்ள எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் என்ன பண்ணிடும், அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டு எதெல்லாம் தேவை இருக்கோ அதெல்லாம் மறக்க பண்ணிடும். ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாடி உங்க மனநிலைகளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணணும். அதுபோல தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நன்றி சொல்ல வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எனக்கு நன்மையாக தான் செஞ்ச ஆண்டவரே. ஒரு கடலை பிளந்தவருக்கு ஒரு சிக்கன் தர முடியாதா? என்ன கூட்டம் இது? ஒரு கடலையே பிளந்திருக்கிறாரு, ஒரு சின்ன சாப்பாடு அவருக்கு தர முடியாதா? இது ஏன் அந்த நன்றி சொல்லுகிற எண்ணம் இல்லாததுனால தான் ஆண்டவர்கிட்ட எப்பவுமே சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு அப்படியெல்லாம் நீர் செய்திருக்கிறீர், இது உமக்கு சாதாரண காரியம்ப்பா, இது உனக்கு அற்பமான காரியம் ஆண்டவரே, வேதத்தில் இதெல்லாம் நீர் பண்ணியிருக்கிறீர், இது உமக்கு சாதாரண காரியம், உமக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். 4வது இவர்களுக்குள்ள இருந்த களிம்பு. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசி நம்ம ஜெபம் பண்ண போறோம். யாத்திராகமம் 3:7. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆலோட்டிகளை ஆண்டவர் அனுப்புறாரு. எதுக்குன்னு தெரியுமா? அப்படியாது இவங்க ஜெபம் பண்ணுவாங்கன்னா. ஹல்லேலூயா. அப்போ நிறைய நேரங்களில் சில சூழ்நிலைகளை இவங்க அனுமதித்தாதான் இவங்க ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவாங்க என்கிற ஒரு நிலை இவங்கள்ட்ட இருந்தது. நம்ம நினைக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாங்க, ஆண்டவர் அதுக்கப்புறம் இறங்கினார். அப்படி இல்லை விஷயம். கதை என்னன்னா, ஆண்டவர் தான் இவங்களை கூப்பிட வச்சது. இவனுங்க பார்த்தார் ஆண்டவர், இவனுக்கு ஒருத்தரும் ஜெபம் பண்றது கிடையாது. நல்ல இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் இருந்து வெங்காயமும் இறைச்சியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆளை விட்டு அடிக்க விட்டார். அடிக்கும் போது ஏசப்பா ரைட் வாரேன். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆண்டவர் தான் இவங்களை கூப்பிட வச்சது. இந்த ஜெபமே ஸ்டார்ட் பண்ணது ஆண்டவர் தான். இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதே ஆண்டவர் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
அப்போ இவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை தெரியுமா? பிரச்சனை வந்தால் மட்டும் தான் ஜெபம் பண்ணுவாங்க. நிறைய வாழ்க்கையில் அப்படி, நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. ஆலோட்டிகள் வந்தால் தான் இவங்க என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. நாங்கள் ஊழியர் செய்கிற இடத்துல அப்படி நிறைய பிரச்சனை இருக்கு. திடீர்னு ஆள் அட்டென்ஸ் போட்டுருங்க, என்னம்மானா தெரியும், ரைட்டு அப்படி மூஞ்சி 6 o'clock மாதிரி இருக்கும். அப்போவே புரியும், ரைட் ஏதோ பிரச்சனையில் வந்திருக்காங்க. அப்புறம் பிரச்சனை முடிஞ்சோன்னு போயிடுவாங்க. இது ஒரு தேவையில்லாத களிம்பு. ஹல்லேலூயா. இது நமக்கு தேவையே கிடையாது. கர்த்தர் நம்ம எப்படி நம்மளை நம்பணும் தெரியுமா? எந்த சூழ்நிலையும் நம்ம முழங்கால முடக்குவோம் என்று அவர் நம்மை நம்பணும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் என்ன வானம் பூமி இடிஞ்சு தலைகீழ விழுந்தாலும் இவன் ஜெபத்தையும் பைபிளையும் விடமாட்டான்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து நம்பிட்டா அது பெரிய ஆசீர்வாதங்க. ஹல்லேலூயா. என்னத்தை கோடியை கொட்டி கொடுத்தாலும் இவன் பைபிளை திறந்து வச்சு உட்காந்து படித்து அழுதுட்டு தான் இருப்பான்னு நம்மளை நம்பிட்டாருன்னு நம்மளை தூக்கி எங்கேயோ கொண்டு வச்சிருவார். ஹல்லேலூயா. இது கர்த்தர் நம்மகிட்ட பார்த்து அவர் விரும்புகிற ஒரு விஷயம். இது பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இதுல நீங்க ரொம்ப கவனமா இருங்க. ஒரு பிரச்சனை வந்த பிற ஜெபிக்கிறதல்ல. ஹல்லேலூயா. ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் ஜெபிக்கிறதல்ல. எந்த சூழ்நிலையும் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கணும். இந்த ஆடு மேய்க்கிறவங்க சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கோல் வச்சிருப்பாங்க, தடியும் வச்சிருப்பாங்க. இந்த தடி எதுக்கு தெரியுமா? நிறைய நேரங்களில் மிருகங்களை விரட்டுறதுக்கு மட்டுமல்ல, இந்த ஆடுகள் சிலது அப்படி ஒரு மாதிரி சண்டை போட்டுருக்கும் ஒன்றுக்கு ஒன்று கூட்டத்துக்குள்ளே. அப்போ தடியை வச்சு இதுக்கு மண்டையில் ஒரு அடி, இதுக்கு மண்டையில் ஒரு அடி, ஒன்று கிளியர் ஆயிரும் மண்டையில் அடிச்ச ஒன்று. இந்த மாதிரி அடிச்சு 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 இது அது அல்ல. ஹல்லேலூயா. ஒரு அடி கொடுத்தா திரும்ப வந்து ஜெபம் பண்ணுறது, 10 நாள் உபவாசம் பண்ணுறது. உபவாசம், ஜெபம், வேதம், கர்த்தரை துதிக்கிறது, தியானம், ஸ்தோத்திரம், இதெல்லாம் அடி கொடுத்து வாங்குறது வர்றதல்ல. இதெல்லாம் தானா நடக்கிற விஷயம். ஹல்லேலூயா சொல்லுங்க. வாரத்தில் ஒரு நாள் உபவாசம், வாரத்தில் 2 நாள் உபவாசம். நிறைய பேர் அதை சண்டே காலை உபவாசம் இதெல்லாம் கணக்கில் வராதுன்னு. வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணுங்க தயவு செய்து. அது சொல்லுவேன், நான் சண்டே காலை உபவாசம் இருக்கேன் பாஸ்டர். அது எல்லாரும் இருக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் உபவாசம், தினமும் சில மணி நேரம் ஜெபம், வேத வாசிப்பு, கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயம், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற விஷயம், இதெல்லாம் அடி கொடுத்தோன்னு வர்ற விஷயம் கிடையாது. இதெல்லாம் தானா நமக்குள்ளேருந்து வரணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பார்த்து நம்பணும். என்ன சூழ்நிலை வந்தாலும் இவன் பைபிளையும் ஜெபத்தையும் விடமாட்டான் என்று நம்மளை கர்த்தர் பார்த்தால் அது ரொம்ப மேன்மையாக நம்முடைய வாழ்க்கைக்கு இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருந்தது. கர்த்தர் இவைகளிலிருந்து இல்லை நம்மளை காத்து நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்மை வழி நடத்துவாராக. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன். அந்த பாடலை நம்ம எல்லாரும் பாடி நம்ம கர்த்தரை கொஞ்ச நேரம் பாடி துதித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது லாக்கியமே. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் தம் சிறகுகளால் 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலோ அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவன் உன் தாவரமே. கர்த்தர் உங்களை உருவாக்குற எல்லா பாதைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் அவருடைய கரத்தில் வைத்து உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த காலத்தில் நாம் உருவாவோம். சிறகுகளால் மூடுவார்.
அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் சிங்கத்தின் மேலும் நடந்து சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை முற்றும் நம்பினதால் முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தேவனுடைய அக்கினி ஒரு விசை கூட நம்ம இறங்கும்படியாய் அவர் சேட்டையின் கீழ் கர்த்தருடைய அக்கினி இந்த இடத்துல ஒரு விசையா இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. உங்களை தேவ அக்கினி நிரப்புகிறது. நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி நீ பாலா திரபாலா சிரபர கவடபலபரப தேவ அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. வீரபாலா கவடபலபரபரப ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய அக்கினி கர்த்தருடைய அக்கினி கர்த்தருடைய அக்கினி கர்த்தருடைய அக்கினி கர்த்தருடைய அக்கினி ஹalleluya. பெற்றுக் கொள்ளுங்கள். தேவ அக்கினியை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை தம்முடைய அக்கினியினால் அபிஷேகித்து உங்களை தம்முடைய அக்கினியால் அபிஷேகித்து முத்தரிப்பாராக. உங்கள் ஜீவன் எங்களே இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதப்படுவதாக. பரிசுத்தம் என்று எழுதப்படுவதாக. ஒரு பரிசுத்த அக்கினி இந்த நேரத்தில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. சின்ன பிள்ளைகள் மேல், வாலிபர்கள் மேல், பெரியவர்கள் மேல், ஒவ்வொரு மேல தேவ அக்கினி பெற்றுக் கொள்ளுங்க பெற்றுக் கொள்ளுங்க பெற்றுக் கொள்ளுங்க. சிலரை நான் அக்கினி ஆயுதமாய் ஓ ரபாலா ஹalleluya ஹalleluya போர் அடிக்கிற கருவியாய் உருவாக்குறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு போர் அடிக்கிற கருவியை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அந்த உருவாக்குற பகுதிக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உருவாக்குற பகுதிக்காய் ஸ்தோத்திரம். Receive the fire. கடைசி பகுதி வரைக்கும் ஒரு தேவ அக்கினி. இந்த சபையில சிலரை போர் அடிக்கிற கருவிகளாய் கர்த்தர் உருவாக்குகிறார். உன்னை உருவாக்குற process கஷ்டமா இருக்கலாம். ஆனால் நீ ஒரு போர் அடிக்கிற கருவி. நீ ஒரு போர் அடிக்கிற கருவி. ஓ மலைகளை குன்றுகளை பதறாக்குற கருவி. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்ல ஆவியில நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீர் என்னை உருவாக்குற பகுதிகளுக்காய் நன்றின்னு சொல்லுவோம். நீர் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காய் உமக்கு நன்றி அப்பா. நீர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். இனி ஆயத்தம் பண்ண போகிறது அல்ல, ஏற்கனவே ஆயத்தமா இருக்கிறது. அதற்காய் நீர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறபடியால் ராபாலா ரீபாலா ஷிபாலா துடபரா கபாலா ரபா நன்றி நன்றி நன்றி. இந்த உருவாக்குற நாட்களிலே நான் என்னுடைய களிம்புகள் எல்லாம் நீக்கி சரியாக உருவாக எனக்கு கிருபை தாருன்னு கேளுங்க. என் களிம்புகள் எல்லாம் நீங்கி நான் சரியாக உருவாக நீர் விரும்புகிற பாத்திரமா நான் உருவாக எனக்கு கிருபை தாருன்னு கேளுங்க. ஒரு அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறது. ஒரு தெய்வீக அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ற சிலர் மேல ஒரு ஜெப ஆவியை ஊற்றுறேன்னு சொல்லுகிறார். ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படுகிறது. மகனே, ஒரு ஜெப ஆவிக்கு நீ கேட்டுக்கொண்டிருந்தாய். உன்மேல் ஒரு ஜெப ஆவி இந்த நேரத்தில் ஊற்றப்படுகிறது. கர்த்தருடைய இரவுல எழுப்புவார் ஜெபிக்கும்படியாக. கர்த்தருடைய உருவாக்கு கொண்டிருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீர் எங்களை உருவாக்குற கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. ரபாலா தூரபா சந்தடபாலா ரபா. அந்த ப்ராசஸ் கஷ்டமா இருக்கலாம். சத்துரு நிறைய நேரங்கள் நம்மளை அவன் சோர்ந்து போக வைக்கலாம். ஆனாலும் களிம்பு நீக்கி கொண்டு இருக்கிறார். களிம்பு நீக்கி கொண்டு இருக்கிறார். உங்களுக்காக ஆசீர்வாதம் இனி ஆயத்தம் பண்ண போறதில்லை. அது ஏற்கனவே ஆயத்தம் ஆயாச்சு. அந்த ஆசீர்வாதத்துக்காக நம்மை சுத்திகரித்து கொண்டு இருக்கிறார். தேவ அக்கினி நம்மை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. அந்த அக்கினி ஒரு விசையா உங்களை நிரப்புது. ஒரு விசையா அக்கினி நிரப்புது. ஒரு விசை கூட கைகளை தட்டி ரீபாலா திடீபிரா கபலபரபரபா சுடபரபரபரபரபரபரபரபர ஒரு தெய்வீக மகிமை அக்கினி இந்த இடத்துல இறங்கி வருகிறது.
பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு வாக்கு அக்கினி மகிமையான ஆயுதங்களாய் சத்துருவின் கிரியைகளை சங்கரிக்கிற அக்கினி ஆயுதங்களாய் உருவாக்குற அக்கினி. ஒரு சாத்தானுடைய ராஜ்யத்தை வெட்டி வீழ்த்துகிற அக்கினி ஆயுதம் நீ. ரிகபா ஷட்டலரபா கபா லேக்ரஹே ஷின்னனம உடதியான் தரபலபரபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி, 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 நன்றி. கர்த்தர் உங்களை உருவாக்குற பாதைகளுக்காக நன்றி செலுத்துங்க. கர்த்தர் உங்களை உருவாக்குற பாதைகளுக்காக நன்றி செலுத்துங்க. ஹalleluya. மோசேயை போல ஆண்டவர் என்னை உருவாக்குறார்னா ஒரு பெரிய பார்வோனை சந்திக்க வேண்டிய காலம் வரப்போகுது. ஹalleluya, ஹalleluya. யோசேப்பை போல ஆண்டவர் என்னை உருவாக்குறாருன்னு சொன்னா அநேகரை போஷிக்கிறவங்களா நீங்க மாற போறீங்க. பவுல போல ஆண்டவர் என்னை உடைக்கிறார் என்று சொன்னா அநேகரை ஜீவனை நரகத்திலிருந்து காப்பாற்ற போறீங்க. கர்த்தர் உருவாக்குற பாதைகளுக்காய் நன்றி சொல்லுங்க. நீர் என்னை நான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போல உருவாகாம இருந்து விடக் கூடாதப்பா. என்னை சுத்திகரியோ, என்னை உருவாக்கோ, என்னை தத்தம் செய்கிறேன். காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோட நீ பேசின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறோம்ப்பா. உம்முடைய சித்தம் என்னவோ அதை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டப்பா. எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ, சாத்தானுடைய ராஜ்யத்தை அழிக்க முடியாது எப்படிப்பட்ட கருவியா எங்களை உருவாக்க நீர் ஆண்டவரை விரும்புகிறோ அது எங்களுக்குள்ளே நடக்கட்டும், நடக்கட்டும், தொடர்ந்து நடக்கட்டும். அந்த அக்கினியை நாங்கள் அவித்து போடாம நாங்கள் காத்துக்கொள்ள கிருபத்தாரும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உருவாக்குறதுனால் வருகிற எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கு ஒருவருக்கே உரித்தாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் அனைவரோடு கூட நீடித்தும் நிறைந்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார்.